ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு என்ன தேவை? நல்ல ஆரோக்கியமான சாப்பாடை சாப்பிடணும், ஒழுங்காக நேரத்துக்கு தூங்கணும், நல்ல உடல் பயிற்சி பண்ணணும்னு பல பேர் பேசி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஏதாவது ஒரு நபர் ஒழுங்காக மூச்சு விடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? நம்மள 90% பேர் ஒழுங்காக மூச்சு விடுறதே இல்லையா? நீண்ட ஆயுள் கொண்ட பல பேரை எடுத்து பார்த்தா அவங்கள்ட்ட ஒத்து போகிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க எல்லாரும் நல்லா மூச்சு விடக்கூடிய திறனோடு இருக்காங்க. நம்ம ஒழுங்காக மூச்சு விடாதனால தான் இன்றைக்கி நமக்கு வரக்கூடிய குரோனிக் டிசீஸ் எல்லாமே வந்துகிட்டு இருக்கான். சுகராக இருக்கட்டும், ஆஸ்துமாவாக இருக்கட்டும், ஹார்ட் ரிலேட்டட் டிசீஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்துகிட்டு இருக்கு. மூச்சு ஒழுங்காக விட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இது எல்லாத்தையும் உங்களால் சரி பண்ணவும் முடியும். இன்றைக்கி மூச்சை பற்றி நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு நம்ம பரிணாம வளர்ச்சியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாகணும், மனிதனோட உடம்பை பற்றி புரிஞ்சுக்கிட்டாகணும், பயாலஜியை புரிஞ்சுக்கிட்டாகணும், அத்லெட்டிக் எண்டூரன்ஸை நம்ம புரிஞ்சுக்கிட்டாகணும், ஃபிசிக்ஸை புரிஞ்சுக்கிட்டாகணும், கெமிஸ்ட்ரியை புரிஞ்சுக்கிட்டாகணும். இது எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக நமக்கு சொல்லி கொடுத்துருக்க ஒரு புத்தகம் தான் பிரீத் அப்படின்ற இந்த புத்தகம். இன்றைக்கி மூச்சை பற்றி பல ஆச்சரியமான விஷயங்களை இந்த புத்தகத்தில் படித்ததை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப சிம்பிளாக எப்படி மூச்சு விடணும் அப்படின்றத உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த புக்கோட ஜென்யூன் காப்பி இருக்கிறதுலே சீப்பஸ்ட் ப்ரைஸ்க்கு புக்ஸ்கேப் அப்படின்ற வெப்சைட்டில் உங்களுக்கு கிடைக்கும். கூடுதலான டிஸ்கவுண்ட் வேணும் அப்படின்னா அதுக்கான டிஸ்கவுண்ட் கோடையும் வெப்சைட்டோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவேன். நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ணிப்பேன். நான் படித்ததுலேயே நல்ல புக்ஸ் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த ஆத்தர் கிரேக்குக்கு போகிறப்போ அங்கே ஆழ்கடலுக்கு போய் முத்தெடுக்கக்கூடிய சில நபர்களை சந்திக்கிறார். அவங்க எல்லாராலையும் கிட்டத்தட்ட 8 நிமிஷத்துக்கு மூச்சை கட்டுப்படுத்த முடிஞ்சுதான், மூச்சை அடக்க முடிஞ்சுதான். அவங்க எல்லார்ட்டையும் பேசும்போது தான் ஒரு விஷயம் தெரியுது. அவங்க மூச்சு விடுறத ஏதோ தன்னிச்சையாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக, தேவையில்லாத நிகழ்வாக பார்க்கறது கிடையாது. அவங்க எல்லாரும் மூச்சை ஒரு மிகப்பெரிய சக்தியாக பார்க்குறாங்க, ஒரு பெரிய மெக்கானிசமாக பார்க்குறாங்க, நம்ம உடம்புல ஒரு மாயாஜாலத்தை நிகழ்த்தக்கூடிய ஒரு விஷயமா பார்க்குறாங்க, ஒரு மருந்தாக பார்க்குறாங்க. அவங்கள்ட்ட பேசும்போது இந்த ஆத்தருக்கு நிறைய விஷயம் தெரிய வருது. அவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, மூச்சு விடுறது நம்ம உணவு இருந்துற மாதிரி பல வகைகள் இருக்குது. எப்படி நம்மளால் பல வகையான உணவை சாப்பிட முடியுதோ, பல வகையான சத்தை உள்ளே எடுத்துக்க முடியுதோ, அந்த மாதிரி மூச்சு விடுறதுலேயும் பல வகைகள் இருக்குது. அதில் ஒரு விதமாக நீங்கள் மூச்சு விட்டிங்கன்னா சீக்கிரமே இறந்து போயிடுவீங்க. இன்னொரு விதமாக மூச்சு விட்டிங்கன்னா நீண்ட காலத்துக்கு வாழ்வீங்க. ஒரு டாக்டர் இந்தியாவில் இருக்கார். அவர் உடல் எடையை மூச்சு விடுறது மூலமாகவே பல கிலோ குறைச்சாரு அப்படின்னு சொன்னாங்களாம். இன்னொரு நபர் ஈகோலின்ற ஒரு டெட்லி பாக்டீரியாவை உடம்புக்குள்ளே செலுத்தி மூச்சு விடுறது மூலமாகவே இம்யூன் சிஸ்டமை டெவலப் பண்ணி அந்த பாக்டீரியாவை தோற்கடிச்சாரு அப்படின்னு சொன்னாங்களாம். ஒரு நபர் கேன்சரை மூச்சு விட்டே குணப்படுத்தினாரு அப்படின்னு சொன்னாங்களாம். இன்னொரு நபர் உடம்பெல்லாம் ஐஸ் கட்டியை கட்டிக்கிட்டு எந்த ஆடையும் போடாமல் மூச்சு விடுறது மூலமாகவே அந்த ஐஸ் கட்டியை உருக்கி வெளியே வந்தார் அப்படின்னு சொன்னாங்களாம். இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப பெரிய கட்டுக்கதை மாதிரி இருக்கே அப்படின்னு தாத்தருக்கு தோணுது. ஆனால் அந்த நிகழ்வுக்கு அப்புறம் நமக்கு மூச்சை பற்றி நிறைய புரிதல் இல்லையோ, மூச்சை பற்றி நம்ம எதுவுமே படித்தது இல்லையோ, ஒவ்வொரு நிமிடமும் மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம தன்னிச்சையாகவும் நம்மளோட கட்டுப்பாட்டாலையும் மூச்சு விடுறோம். ஆனால் அதை பற்றி நமக்கு ஒன்றுமே தெரியலையே, வெறும் ஆக்சிஜன் உள்ளே போயிட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியே வருதுன்னு மட்டுமே தெரிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறார். மூச்சை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணுறார். கிட்டத்தட்ட 1000க்கும் அதிகமான மூச்சு சம்பந்தப்பட்ட புத்தகங்களை எடுக்கிறார். அதில் பெரும்பான்மையான புத்தகங்கள் சீன நாட்டை சேர்ந்ததாகவும் இந்தியாவை சேர்ந்ததாகவும் இருக்குது. சீனாவோட டாவோவாக இருக்கட்டும், இந்தியாவோட ஹிந்துயிசம், புத்திசமாக இருக்கட்டும், இந்த மாதிரியான இடங்களில் இருக்கக்கூடிய புத்தகங்களாகவே இருக்குது. இந்த ஈஸ்டர்னில் மூச்சை பற்றி நிறைய ஆதி காலத்தில் புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படின்றத அவர் கவனிக்கிறார். மூச்சை படிக்கும் போது அப்போ தான் அவருக்கு தெரியுது, இந்த மாடர்ன் சயின்ஸோட ஆரம்ப கட்டத்தில் மூச்சை ஒரு பெரிய விஷயமா யாரும் பார்க்கல. மூச்சு நீ எப்படி வேணால் விட்டுக்கலாம், உள்ள காற்று போயிட்டு வெளியே வருதா அப்படின்றது மட்டும்தான் முக்கியம் அப்படின்ற அளவுக்கு தான் அவங்களோட புரிதல் இருந்தது. ஆனால் மாடர்ன் சயின்ஸுக்கு இந்த மூச்சு பற்றி நிறைய புரிதல் வர ஆரம்பிச்சிருக்கு. மாடர்ன் சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளோட ஆரம்ப காலத்தில், அதாவது பரிணாம வளர்ச்சியோட ஆரம்ப காலத்தில் நம்ம எப்படி மூச்சு விட்டோமோ இப்போது அந்த அளவுக்கு மூச்சு விடுறது இல்லை. நம்மளோட மூச்சு விடக்கூடிய திறன் ரொம்பவே குறைஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மள 90% பேர் ஒழுங்காக மூச்சு விடுறதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் நமக்கு நிறைய குரோனிக் டிசீஸ் வருதுன்னு சொல்கிறாங்க. ஆஸ்துமாவாக இருக்கட்டும், ஆன்சைட்டியாக இருக்கட்டும், ஏடிஹெச்டியாக இருக்கட்டும், சொரியாசஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல நோய்கள் நமக்கு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒழுங்காக மூச்சு விட ஆரம்பித்தா இது எல்லாத்தையும் சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மூச்சு விடுறது நம்மளோட உடல் எடையையும் நம்மளோட ஆரோக்கியத்தையும் பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒழுங்காக மூச்சு விடுறது மூலமாக நம்மளோட நர்வஸ் சிஸ்டத்தை கூட நம்மளால் ஹேக் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. மூச்சு விடுறது மூலமாக நம்மளோட இம்யூனிட்டியை நம்மளால் டெவலப் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஹெல்த்தை ரீஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளால் நீண்ட காலத்துக்கு உயிர் வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஆரோக்கியமாக சாப்பிடக்கூடிய நபராக இருக்கலாம், நேரத்துக்கு தூங்கக்கூடிய நபராக இருக்கலாம், உடல் பயிற்சி பண்ணக்கூடிய நபராக இருக்கலாம், உடல் எடையை கட்டுப்பாட்டில் வச்சுக்கக்கூடிய நபராக கூட இருக்கலாம்.
ஆனால் ஒழுங்காக மூச்சு விடல அப்படின்னா இப்போ நான் சொன்ன எந்த விஷயமும் உங்களுக்கு முழு பயனை அளிக்க போகிறதே கிடையாது. இதுக்கப்புறம் இந்த வீடியோவில் நமக்குள்ளே போயிட்டு வரக்கூடிய காற்று எப்படி நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயத்தையும் பாதிக்க முடியும், எப்படி அதை வச்சு நம்மளால் மாயாஜாலத்தை நிகழ்த்த முடியும் அப்படின்றத பற்றி பேச போகிறோம். கடந்த சில நூற்றாண்டுகளாக மேற்கத்திய மருத்துவம் ஒரு விஷயத்தை நம்பிக்கிட்டு இருந்தது. நம்மளோட மூக்குன்றது கூடுதலான ஒரு உறுப்பு அப்படின்னு அதை நினச்சிக்கிட்டு இருந்தது. மூக்கோட ஒரே வேலை காற்றை உள்ள அனுப்பி காற்றை திரும்ப வெளியே அனுப்புறது தான். அதை வாயாலேயே பண்ண முடியும். அப்போ மூக்குன்றது கூடுதலான ஒரு உறுப்பு தான் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்துச்சு. அமெரிக்காவில் நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் கடந்த சில நூற்றாண்டுகளாக 27 டிபார்ட்மெண்ட் இருந்துச்சு. அதில் மூக்கு அப்படின்னோ சைனஸ் அப்படின்னோ ஒரு டிபார்ட்மெண்ட்டே கிடையவே கிடையாது. இந்த எழுத்தாளரோட ஃப்ரெண்ட் ஒரு சயின்டிஸ்ட், அவரோட பேர் நாயக். அவர் ஒரு விஷயத்தை நம்புறாரு. மூக்குன்றது கூடுதலான தேவையில்லாத உறுப்பு கிடையாது, அதுக்கு ஏதோ ஒரு திறன் இருக்குது, அது கட்டாயம் நமக்கு தேவை அப்படின்னு நம்புறாரு. ஆனால் அதால் என்ன செய்ய முடியும் அப்படின்றது அவருக்கு தெரியாது. அதனால ஒரு ரிசர்ச் பண்ணலாம், ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறார். ரொம்ப சிம்பிளான எக்ஸ்பிரிமெண்ட். சில மனிதர்களை கூப்பிடுறாரு. அவங்கள ஃபஸ்ட்டு 10 நாளுக்கு வெறும் வாயால் மட்டும்தான் மூச்சு விடணும், மூக்கை மூடி வச்சுட்டார். அடுத்த 10 நாளுக்கு வாயை மூடிடணும், வெறும் மூக்கால் மட்டுமே தான் அவங்க மூச்சு விடணும் அப்படின்னு சொல்கிறார். 20 நாள் எக்ஸ்பிரிமெண்ட். இந்த எக்ஸ்பிரிமெண்ட் நடக்கும்போது ஒவ்வொரு நாளும் அவங்களோட ஹெல்த்தில் எந்த மாதிரியான மாற்றங்கள் வந்துக்கிட்டு இருக்கு, சுகர் எப்படி இருக்குது, பிபி எப்படி இருக்குன்னு எல்லா விஷயத்தையும் அவர் மெஷர் பண்ண போகிறார். இதில் ஒரு ஆள் நம்மளோட ஆத்தரும் கூட, அவருமே இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறார். 20 நாள் இந்த எக்ஸ்பிரிமெண்ட் நடக்கட்டும். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 40,000 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டு வந்துடுவோம். 40,000 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி முதல் முறையாக இந்த பூமியில் உயிர் அப்படின்ற விஷயம் தோன்றுனது. ஒரு மைக்ரோஸ்கோபிக் லெவலில் இருக்கக்கூடிய உயிர் தான் அது. அது முதல்ல எதை சாப்பிட்டுது அப்படின்னா காற்றை தான் சாப்பிட்டுச்சு. அந்த காற்று வெறும் கார்பன் டை ஆக்சைடு தான். கார்பன் டை ஆக்சைடை சாப்பிட்டு ஆக்சிஜனை கழிவாக வெளியே ஏற்றுனது. கிட்டத்தட்ட அடுத்த 15,000 லட்சம் வருஷத்துக்கு இந்த உயிர்கள் எல்லாம் கார்பன் டை ஆக்சைடை சாப்பிட்டு ஆக்சிஜனை வெளியே கொடுத்துட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட 25,000 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி முதல் முறையாக இந்த அட்மாஸ்பியரில் ஆக்சிஜனோட அளவுன்றது ரொம்ப அதிகமானது. அப்போ இயற்கை ஒரு மாயஜாலத்தை செஞ்சுது. முறையாக ஆக்சிஜனை சாப்பிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடக்கூடிய உயிரை உருவாக்குனது. அந்த உயிரும் ஒரு மைக்ரோஸ்கோபிக் லெவலில் இருக்கக்கூடிய உயிர் தான். அதுதான் நம்மளோட மூதாதையர் அப்படின்னு சொல்லலாம். நம்ம பாட்டியோட பல லட்சம் பாட்டிக்கு முன்னாடி இருந்த ஒரு பாட்டி தான் அந்த உயிர். அந்த உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பறவையாகவும் ஒரு பூச்சாகவும் ஒரு பாலூட்டியாகவும் மாறினது. இந்த பாலூட்டி என்ன பண்ணுது? ஆக்சிஜனை உள்ளெடுத்துக்கிறதுக்காக ஒரு மூக்குன்ற விஷயத்தை உருவாக்க ஆரம்பிச்சது. இந்த மூக்குன்ற விஷயம் வெளியிலேருந்து வரக்கூடிய காற்றை கொஞ்சம் சுத்திகரித்து கொடுத்தது, அதே நேரத்தில் கொஞ்சம் சூடாக்கியும் கொடுத்தது. கிட்டத்தட்ட 15 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாமே ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தது. அப்போ ஒரு நிகழ்வு நடந்தது. அந்த நிகழ்வு தான் இன்னைக்கு நம்மள்ட்ட இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம். நம்ம மூச்சு விடும்போது மூச்சு திணறல் ஏற்படுறதுக்கு காரணம், ஆஸ்மா வரத்துக்கு காரணம், நமக்கு சளி பிடிக்கிறதுக்கு காரணம், நமக்கு சைனஸ் இஷ்யூ வரதுக்கு காரணம், இங்கே மூக்கு வளைஞ்சிருக்கே அதுக்கு அதுதான் காரணம். நான் அடிக்கடி மூக்கு அடைச்சி பேசுகிறதுக்கு அதுதான் காரணம். எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் சில வார்த்தைகளை ஒழுங்காக உச்சரிக்க முடியாமல் போகிறதுக்கும் அதுதான் காரணம். இப்படி பல பிரச்சனைகளை கொடுத்த அந்த நிகழ்வு என்ன? அப்படிப்பட்ட நிகழ்வு எது? அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இவான் அண்ட் கெவின் பாய்ட் அப்படின்னு 2 சயின்டிஸ்ட் இருந்தாங்க ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில். அவங்க ஒரு ரிசர்ச், ரொம்ப முக்கியமான ஒரு ரிசர்ச்சை பண்ணாங்க. அது என்னன்றதை பார்த்துருவோம். இந்த பூமியிலிருந்து நமக்கு கிடைச்ச எல்லா மனித எலும்பையும் மண்டையோட முக்கியமாக அவங்க ஸ்கேன் பண்ண ஆரம்பித்தாங்க. பல லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதன்லேருந்து இப்போ நமக்கு கிடைச்ச எல்லா மண்டையோட்டையும் அவங்க எடுத்து ஸ்கேன் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த ஸ்கேன் மூலமா நமக்கு தெரிய வந்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? பல லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மனிதனோட மண்டையோடும் இன்னைக்கு இருக்கிற மண்டையோட்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. அப்போ மனிதனோட வாய் குரங்கோட வாய் மாதிரி வெளியே நீட்டி இருந்துச்சு. அவனோட சைனஸ் எல்லாம் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஏன்னா வாய் வெளியே வந்ததுனால உள்ளே இருக்கக்கூடிய சைனஸ்லாம் ரொம்ப பெருசாக இருந்தது. சைனஸ் அப்படின்றது நம்மளோட சளியை சேகரித்து வைக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன துளைகள்னு எடுத்துக்கலாம், கேவிட்டிஸ்னு எடுத்துக்கலாம். அந்த கேவிட்டிஸ் எல்லாம் அவனுக்கு பெருசாக இருந்துச்சு. அவனுக்கு மூக்கு நம்மள மாதிரி இப்படி வெளியே வந்து இல்லை, அவனுக்கு மூக்கு டைரெக்டாக அந்த மண்டையோட்டில் 2 துளையாக மட்டும்தான் இருந்துச்சு. எப்படி குரங்குகளுக்கெல்லாம் 2 மூக்கு இப்படி ஓட்டையாக இருக்கோ அப்படி தான் அவனுக்கு இருந்துச்சு. அவனுக்கு மூக்கு இப்படி வெளியே வந்து இல்லை, மண்டையோட்டில் நெருங்கினா மாதிரி இருந்துச்சு. எப்படி நீங்கள் ஒரு குரங்குக்கு பார்த்தா மூக்குன்றது இந்த டைரக்ஷனில் இருக்குமோ அந்த டைரக்ஷனில் அவனுக்கு இருந்தது. ரொம்ப முக்கியமாக அவனுக்கு சொத்தை பல்லுன்றது கிடையாது. பல் வளைஞ்சிலாம் இல்லை, நேராக தான் அவனுக்கு பல் இருந்தது. இன்றைக்கி நமக்கு தெத்து பல்லுன்றது இருக்குது. நம்ம எல்லாருக்குமே பல் கொஞ்சமாவது கோணலாக இருக்கும், 1-2 பூச்சி பல்லாவது இருக்கும். நம்ம என்னதான் இன்றைக்கி டென்டிஸ்ட்டை போய் பார்த்தாலும், பெரிய டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணாலும், எலக்ட்ரிக் டூத் ப்ரஷ், ஃப்ளாஷ்னு என்னென்னமோ பண்ணுறோம். ஆனால் பல்லில் பிரச்சனை வந்துட்டு இருக்கு. அவனுக்கு பல்லில் அந்த காலத்தில் பிரச்சனையே கிடையாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய மனிதனோட மண்டையோட்டை எடுத்து ஸ்கேன் பண்ணால் அப்படியே வேற விதமாக அது இருக்குது.
அவனோட மூக்குன்றது வெளியே வந்திருக்கு, வாயின்றது உள்ளே ஓடி இருக்கு. ஏன்னா மூக்கு வெளியே வந்ததுக்கப்புறம் வாயும் வெளியே இருந்ததுன்னா காற்று உள்ளே போகிறப்ப தடைபடுன்றதுக்காக வாய் உள்ளே ஓடிச்சு. வாய் உள்ளே ஓடினதுனால அவ்வளோ பெரிய ஸ்பேஸையும் சின்ன இடத்துல வைக்கணுன்றதுனால வாய் உள்ள ஆர்ச் மாதிரி இப்படி வளைஞ்சுது. அதனால இங்கே இருக்கக்கூடிய சைனஸ்ன்றது சின்னதாக ஆணுச்சு. அன்னைக்கு இருந்த மனிதனுக்கு மூச்சு ரிலேட்டட் எந்த ஒரு பிரச்சனையும் வந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா மூச்சு போகக்கூடிய வழியில் தடைன்றதே கிடையாது. அவன் குரட்டை விட்டுருக்க மாட்டான், அவனுக்கு வீசிங் வந்திருக்காது, ஆஸ்மான்றது வந்திருக்காது. இன்னைக்கு இப்படி மண்டையோடு மாறினதுனால தான் இவ்வளவு பிரச்சனையும் நமக்கு வருது. வீசிங் வருது, ஆஸ்மா வருது, அலர்ஜிஸ் வருது. அப்படி அந்த 15 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, நம்மளோட மண்டையோடு ஏன் இப்படி மாறிச்சு? ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்தது. அப்போ தான் ஹோமோ ஹபிலி அப்படின்ற மனிதன் இந்த உலகத்தில் சுற்றிக்கிட்டு இருந்தான். நம்மளை ஹோமோ சாப்பியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பல வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கேன். ஹோமோ சாப்பியன்ஸ், எரக்டஸ், நியாண்டர்தல்ஸ்னு பலவிதமான மனிதர்கள் அந்த காலத்தில் இருந்தாங்க. அப்படி இருந்த ஒரு மனிதன், ஆதி காலத்தில் இருந்த மனிதனோட பேர் தான் ஹோமோ ஹபிலி. அவன் சும்மா இல்லாமல் ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பித்தான். கல்லை எடுத்து உணவை நசுக்கி அவன் முதன்முறையாக சாப்பிட ஆரம்பித்தான். உணவை நசுக்கி சாப்பிட்றதுனால என்ன நடக்கும்? இயற்கை நமக்கு சில விஷயங்களை கொடுக்கும். அதை நான் பயன்படுத்தாமல் விட்டேன் அப்படின்னா இயற்கை இது உனக்கு தேவையில்லையா, சரி கொடு அப்படின்னு அது திரும்ப எடுத்துக்கும். அப்படி தான் இயற்கை நமக்கு வாயின்ற ஒரு விஷயத்தை கொடுத்துருந்தது, பெரிய வாயை கொடுத்துருந்தது. அதன் மூலமாக உணவை மென்று சாப்பிட்றதுக்கு தான் அது கொடுத்துருந்துச்சு. நான் உணவை மெல்ல மாட்டேன், எனக்கு கல்லே போரும்னு நசுக்கி நான் சாப்பிட ஆரம்பிக்கும் போது என்ன நடந்துச்சு? உணவு சீக்கிரமாக செரிமானமாக ஆரம்பிச்சுது. நான் ரொம்ப மெல்ல தேவையில்ல, அதே நேரத்தில் உணவு கடினமாக என் வயிற்றுக்குள்ளே போகலை, அதனால செரிமானன்றது சீக்கிரமாச்சு. செரிமானம் சீக்கிரம் ஆனதுன்னா நமக்கு என்ன கிடச்சிது? நிறைய நேரம் கிடச்சிது. இந்த நேரத்தில் நம்ம என்ன செஞ்சோம்? நிறைய சிந்திக்க ஆரம்பித்தோம். இப்படி சிந்திச்சதுனால என்ன ஆனது? மூளைன்றது வளர ஆரம்பிச்சிது, சைஸ் பெருசாக ஆரம்பிச்சிது. அப்படியே இல்லாமல் அப்படியே ஒரு 8 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்தோன்னா அப்போ மனிதன் இன்னொரு தேவையில்லாத விஷயத்த பண்ணான். அதோட பேர் தான் நெருப்பு. நெருப்பு எடுத்து உணவை சுட்டு சாப்பிட ஆரம்பித்தான். இப்படி உணவை சுட்டு சாப்பிட்றதுனால என்ன நடந்தது? இந்த செரிமானம் இன்னும் வேகமானது. செரிமானத்துக்கு நேரம் கம்மியாக தேவைப்பட்டதுனால மற்ற நேரத்தில் என்ன பண்ணா? திரும்பவும் சிந்திக்க ஆரம்பித்தான். மூளை இன்னும் பெருசானது. இந்த மூளைன்றது எங்கே இருக்குது? நம்மளோட மண்டை ஓட்டுக்குள்ளே தான் இருக்குது. நம்மளோட மண்டை ஓட்டுக்குள்ளே தான் மூளை இருக்குன்னா மூளையோட சைஸ் பெருசான என்னாகும்? அது மற்ற ஏதோ ஒரு உறுப்போட சைஸை தான் குறைச்சாகணும். அப்படி குறைஞ்ச சைஸ் தான் நம்மளோட சைனஸ். சைனஸோட சைஸ் குறைஞ்சதுனால என்னானது? மூக்குன்றது அந்த இடத்துல இருக்க முடியல, கொஞ்சம் வெளியே வந்துச்சு. மூக்கு வெளியே வந்ததுன்னா அது வெர்டிக்கலான டைரக்ஷன்லையும் மாற ஆரம்பிச்சிது. இப்படி வெர்டிக்கலான டைரக்ஷனில் மூக்கு மாறிடுச்சுன்னா என் வாய் வெளியே இருந்ததுன்னா காற்று உள்ளே போகிறப்ப தடுக்கும். அப்போ வாயின்றது உள்ளே போச்சு. உள்ளே போன வாய்க்கு எப்படி இருந்தாலும் ஸ்பேஸுன்றது தேவை. உணவை போட்டு நான் மென்னாகணும், சும்மா அது இருக்க போகிறது இல்லை. அப்போது உள்ளே போன வாய் ஒரு ஆர்ச் மாதிரி உள்ளே வளைஞ்சுது. அது இன்னும் அதிகமாக என்னோட சைனஸை குறைச்சிது. இப்படி மூளையோட சைஸ் அதிகமானதுனால மற்ற மூச்சு விடுறதுக்கான எல்லா ஸ்பேஸும் குறைய ஆரம்பிச்சிது. இதோட நிறுத்தினானா? அதுதான் கிடையாது. அடுத்த சில வருடங்களில் அவன் இன்னொரு தேவையில்லாத முக்கியமான விஷயத்த செஞ்சுட்டான். அதுக்கு பேர் தான் பேசுறது. மொழியை கண்டுபிடிச்சான், அதிகமாக பேசினான். பேசினதுனால என்ன ஆனது? வோக்கல் கார்ட் அப்படின்றது அது வளர ஆரம்பிச்சிது. நமக்கு தொண்டையில் லாரிங்ஸ் அப்படின்ற ஒரு பகுதி இருக்குது. அதோட வேலை ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு வேலை. நான் இப்போ சாப்பாடை போட்டு முழுங்குறேன் அப்படின்னா அந்த விசையை நான் கொடுக்கும்போது அந்த லாரிங்ஸ்ன்றது என்னோட மூச்சு குழாயை மறைச்சிடும். அதனால தான் நான் சாப்பாடை போட்டு முழுங்கும் போது அந்த சாப்பாடு வெயித்துக்கு போகுது, என்னோட லங்ஸ்குள்ளே போல. இந்த லாரிங்ஸ்ன்றது அப்படியே தான் இருந்துச்சான்னு பார்த்தா இந்த வோக்கல் கார்டு வளர வளர இந்த லாரிங்ஸோட சைஸ்ன்றது குறைய ஆரம்பிச்சிது. அது கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிது. இப்படி விலகிறதுனால என்ன நடந்துச்சு? நமக்கு சாப்பாடை சாப்பிடும்போது மூச்சு குழாயில் போய் அடைக்கிறதுக்கான திறன்ன்றது ஏற்பட்டுச்சு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள்லேயே சாப்பாடு தொண்டையில் அடைச்சி சாக முடிஞ்ச ஒரே உயிர் என்ன தெரியுமா? மனிதன் மட்டும்தான். வேற எந்த ஒரு உயிருக்கும் உணவு தொண்டையில் சிக்கி சாகிறதுக்கான வாய்ப்புன்றது கிடையவே கிடையாது. நாய்க்கு கொஞ்சமாக அந்த வாய்ப்பு இருக்குது. அதற்கு காரணம் என்ன? நான் ஒரு ஹியூமன் கைண்ட் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி பேசும்போது நாய்க்கும் மனிதனுக்குமான ஒரு தொடர்பை பற்றி சொல்லியிருந்தேன். எப்போ மனிதன் இந்த நாயை வீட்டில் எடுத்து வளர்க்க ஆரம்பித்தானோ, அதை ஃப்ரெண்ட்லினஸ்க்காகவே வளர்க்க ஆரம்பித்தானோ, நீ என் கூட ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் உனக்கு உணவு போடுவேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தானோ, அந்த நாய் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது தான், அதாவது நட்பை காட்டுறது தான், அன்பை காட்டுறது தான் என்னோட உயிர் பிழைக்கக்கூடிய வித்தைன்னு கற்றுக்குச்சு. அதனால அன்பை காட்டிக்கிட்டே இருந்தது. அன்பை காட்டணும்னா அதற்கான ஹார்மோன் சுரக்கணும். அதற்கான ஹார்மோன் சுரக்கும் போது மண்டையோட சைஸ்ன்றது குறைய செய்யும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே நேரத்தில் அதிகமாக பேச ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால நாய் அதிகமாக குலைக்க ஆரம்பிச்சிது. மனிதனோட பேசுறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டுச்சு. மண்டை ஓட்டோட சைஸ்ன்றது குறைய ஆரம்பிச்சிது. அதுக்கும் இதே மாதிரி நமக்கு என்ன பிரச்சனை வந்துச்சோ வர ஆரம்பிச்சிது. அது வேற கதை. ஆனால் மனிதனால் மட்டும்தான் உணவு குழாயில் உணவடைச்சி சாக முடியும்.
அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம பேச ஆரம்பிச்சது. இந்த வோக்கல் கார்டு வளர்ந்ததுனால அது மட்டும்தான் நடந்துச்சான்னு பார்த்தா கிடையாது. அதுவும் மண்டை ஓட்டில் சில ஸ்பேஸை எடுக்க ஆரம்பிச்சுது. அதனால என்ன ஆனது? அதனால சைனஸோட அளவு குறைஞ்சிது, மூக்கு பாதிக்க ஆரம்பிச்சுது, நம்ம வாயோட அளவும் குறைஞ்சிது. இதனால தான் ஆதி காலத்தில் இருந்த மனிதனோட மண்டை ஓட்டுக்கும் நமக்கும் பெரிய வேறுபாடு இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த தேவையில்லாத பிரச்சனை கொடுக்கக்கூடிய இந்த மூளைன்ற உறுப்பு தான். அது நமக்கு வளர்ந்ததுனால தான் மூச்சில் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சு. இதை தான் டேனியல் லெர்க்மேன் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட்டு டிஸ்எவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவார். அதாவது பரிணாம வளர்ச்சியோட எதிர் இது. அதாவது எதிர் பரிணாம வளர்ச்சின்னு சொல்லலாம், மாற்று பரிணாம வளர்ச்சி நம்ம சொல்லலாமா, இல்லை பரிணாம தேய்வு அப்படின்னு சொல்லலாமான்னு எனக்கு தெரியல. இப்படி நம்ம சொல்கிறது தான் அது. அதாவது பரிணாம வளர்ச்சி நமக்கு பயன்படாமல் போகிறது. பரிணாம வளர்ச்சி அப்படின்னா எப்போவுமே நமக்கு பயனளிக்கக்கூடிய விஷயம்தான் அப்படின்னு கிடையாது. நம்மளோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய விஷயம்தான் அப்படின்னு கிடையாது. நம்மளை உயிர் பிழைத்திருக்க வைக்கக்கூடிய விஷயம் மட்டும்தான் அப்படின்னு கிடையாது. சில நேரத்தில் இதற்கு எதிரான விஷயமும் பரிணாம வளர்ச்சி நமக்கு கொடுக்கும். அப்படி கொடுத்த பல விஷயங்கள் இருக்குது. நமக்கு முதுகு வலி வருதில்ல, அது அப்படிப்பட்டது தான். கால் வலி வருதில்ல பாதத்தில், அது அப்படிப்பட்டது தான். நமக்கு சைனஸ் வருது அப்படி தான். மூக்கு வளைஞ்சு போகிறது அப்படி தான். நம்ம குரட்டை விடுறது அப்படி தான். வீசிங் அப்படி தான். ஆஸ்மா அப்படி தான். அலர்ஜி அப்படி தான். இது எல்லாமே பரிணாம வளர்ச்சி நமக்கு எதிராக செயல்பட்டதோட ஒரே அறிகுறி தான். இது இருக்கட்டும், இந்த 20 நாள் எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஒரு நாள் முடிஞ்சு போச்சு, 24 மணி நேரம் முடிஞ்சு போச்சு. நம்ம ஆத்தருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். இந்த 24 மணி நேரத்திலேயே அவரு குரட்டை விடக்கூடிய அளவுன்றது 13 மடங்கு அதிகமாயிடுச்சான். இதுக்கு முன்னாடி அவர் எவ்வளவு குரட்டை விட்டாரோ அதை விட 13 மடங்கு அதிகமாக குரட்டை விட்டுட்டு இருக்காராம். ஸ்லீப் ஏப்னியான்னு சொல்லுவாங்க. அதாவது தூங்கிட்டு இருக்கும்போது மூச்சு விடாமல் மூச்சு திணறல் ஏற்படும், மூச்சு விட முடியாமல் போகும், மூச்சு அடைச்சிக்கும். அதை ஸ்லீப் ஏப்னியா அப்படின்னு சொல்லுவாங்க. அது கிட்டத்தட்ட 4 மடங்கு அதிகமானுச்சான். இது மட்டும் கிடையாது, பல விஷயம் நடந்துச்சு. என்னெல்லாம் நடந்தது? இன்னொரு 9 நாள் தானே, அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆத்தருக்கு என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். இந்த ஆத்தர் 10 நாள் வாயால் மூச்சு விட்ட இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சுது. வாயால் மூச்சு விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஆரோக்கியம் ரொம்பவே பாதிக்கப்படும். இந்த ஆத்தர் வாயாலேயே மூச்சு விட்டதுனால இவரோட பிளட் ப்ரெஷர் 13 பாயிண்ட் அதிகமானுச்சான். கிட்டத்தட்ட ஸ்டேஜ் 1 ஹைப்பர் டென்ஷன். அது ஹார்ட் ரேட் ரொம்ப அதிகமாகுது. ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் ரத்தத்தில் ரொம்ப அதிகமாக சுரக்க ஆரம்பிக்குது. ரொம்பவே சீக்கிரமாக இவர் டயர்ட் ஆகிட்டும் இருந்தார். ஏன் வாயால் மூச்சு விட்டால் நம்ம ரொம்ப சீக்கிரமாக டயர்ட் ஆகிடுறோம்? டாக்டர் ஜான் டானிலாட் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணுறார். இந்த பைக் ரேஸில் ஈடுபடுறவங்களை சில பேரை வாயால் மட்டுமே மூச்சு விட சொல்கிறாரு, சில பேரை மூக்கால் மூச்சு விட சொல்கிறார். வாயால் மூச்சு விடுறவங்கலாம் ரொம்பவே சீக்கிரம், அதாவது மூக்கால் மூச்சு விடுறவங்க ஒரு 100 கிலோமீட்டர் சைக்கிள் ஓடிட்டு டயர்ட் ஆகிறத இவங்க 50 கிலோமீட்டர்லேயே டயர்ட் ஆகிடுறாங்க அப்படின்னு சொல்கிறார். என்ன காரணம்? எப்போ நான் வாயால் அதிகமாக மூச்சு விடுறனோ அப்போ என்னோடய செல்லுக்கு ஆக்சிஜன் கம்மியாக தான் போய் சேரும். ஏன் கம்மியாக போய் சேரும் அப்படின்றத இந்த வீடியோவோட அடுத்த பகுதியில் ரொம்ப டீப்பாக சொல்கிறேன். இப்போ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, வாயால் மூச்சு விட்டோன்னா செல்லுக்கு ஆக்சிஜன் ரொம்ப கம்மியாக தான் போய் சேரும். கம்மியாக போய் சேர்றதுனால என்ன நடக்கும்? நம்ம உடம்புல 2 வகையான ரெஸ்பிரேஷன் நடக்கும். ஒன்று ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், இன்னொன்று அன்ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். இந்த ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல் ஆக்சிஜனை பயன்படுத்தி உணவை எரிச்சு சக்தியாக மாற்றுறது. அன்ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்னா ஆக்சிஜன் இல்லாமலே நம்ம உடம்புல இருக்கிற குளுக்கோஸை அது எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறது. இந்த அன்ஏரோபிக் ரெஸ்பிரேஷனை பண்ணுறதுக்கான சக்தி எல்லா செல்லுக்கும் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட செல்லுக்கு மட்டும்தான் அந்த திறன் அப்படின்றது இருக்குது. இந்த அன்ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் பண்ணுற மசில் அப்படின்றது நமக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இயற்கை என்ன நினச்சதுன்னா, இவன் எப்போவுமே ஆக்சிஜன் இருக்கக்கூடிய சூழலில் தான் இருக்க போகிறான். எப்போயாவது ஒரு தடவை இல்லை கொஞ்சம் நேரத்துக்கு தான் ஆக்சிஜன் இல்லாத ஒரு இடத்துல இவன் மாட்டிப்பான். அந்த நேரத்தில் தப்பிச்சு ஓடுறதுக்கு குறுகிய நேரத்துக்கு இந்த மசில் போகிறோம் அப்படின்னு நினச்சிது. அந்த மசில் கம்மியாக இருக்கும் போது நான் வாயாலேயே மூச்சு விட்டேன்னா ஆக்சிஜன் ரொம்ப கம்மியாக உடம்புக்கு போகுது. கம்மியாக ஆக்சிஜன் உள்ளே போகிறதுனால அன்ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் நிறைய நடக்குது. அதற்கான மசில் கம்மியாக இருக்கிறதுனால அது சீக்கிரமே டயர்ட் ஆகிடுது. அதனால இந்த சைக்கிள் ஓட்டுறவங்கலாம் கிட்டத்தட்ட பாதி தூரம் தான் இவங்களால் ஓட்ட முடியுது. அதுலேயே இவங்க டயர்ட் ஆகிடுறாங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம், வாயால் மூச்சு விட்டுக்கிட்டு இருந்தால் திரும்ப திரும்ப வாயால் நிறைய மூச்சு விடணும் அப்படின்ற தூண்டுதல் நமக்கு வரும். இதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? வாயால் நான் மூச்சு விட்டேன்னா என் வாய்க்குள்ளே ப்ரெஷர்ன்றது குறையும். ஒரு உதாரணத்துக்கு, இப்போ நம்ம ஒரு பஸ்லேயோ கார்லேயோ போயிட்டுருக்கோம். வெளியே காற்று அப்போ வேகமாக மூவ் ஆகிட்டு இருக்கும். அந்த காற்று வேகமாக வெளியே மூவ் ஆகிறதுனால தான் அந்த இடத்துல ப்ரெஷர் அப்படின்றது குறையுது. அதனால தான் நம்ம ஜன்னலை திறந்துருக்கும் போது காற்று ரொம்ப அடிக்குது. அந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸில் தான் இந்த காற்று உள்ளேயும் வெளியும் மாறி மாறி மூவ் ஆகுது, ஒரு சுழல்ன்றது ஏற்படுது. அதே மாதிரி என் வாயால் நான் மூச்சு விடுறேன்னா வாய்க்குள்ளே ப்ரெஷர் அப்படின்றது குறையும். இந்த ப்ரெஷர் குறைஞ்சோன்னே என்ன நடக்கும்? என் தொண்டையில் இல்லை வாயில் இருக்கிற சில மசில்லாம் அந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ்னால வாய் உள்நோக்கி தள்ளப்படும். அந்த மசில்லாம் வாய் உள்நோக்கி தள்ளப்பட்டதுனால இப்போ காற்று போகிறது தடைப்படும்.
அப்போ எனக்கு மூச்சு திணறல் மாதிரியான ஒரு ஃபீல் வரும். அப்போ நான் இன்னும் அதிகமாக மூச்சு விடணுன்னு வாயால் இன்னும் அதிகமான காற்றை இழுத்துக்கிட்டே இருப்பேன். இப்படி அதிகமாக மூச்சு விடுறது திரும்பவும் மூச்சு திணறலை ஏற்படுத்தும். திரும்ப திரும்ப வாயால் மூச்சு விடுவேன். ஆனால் மூக்கால் மூச்சு விட்டேன் அப்படின்னா அங்கே ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் ஏற்பட்டாலும் இந்த மசிலால் அந்த டைரக்ஷனுக்கு மூவ் ஆக முடியாது, மூச்சு குழாயை போய் மறைக்க முடியாது. ஒரு உதாரணத்துக்கு இந்த விரல் எடுத்துக்கோங்க. இந்த விரலில் இங்கேருந்து ப்ரெஷர் கொடுத்தேன்னா இந்த விரல் இப்படி மடங்குது. ஆனால் இந்த விரலுக்கு நான் என்னதான் இங்கேருந்து ப்ரெஷர் கொடுத்தாலும் இது மேல் நோக்கி மடங்கி ரெண்டாக மடங்கிறது கிடையாது. அதுக்கு காரணம் என்னென்னா இதோட வடிவமைப்புன்றது அப்படி. இதே மாதிரி தான் நம்ம தொண்டையில் இருக்கக்கூடிய வால்வும் அந்த மசிலும். வாயால் மூச்சு விடும்போது, அதாவது இந்த டைரக்ஷனில் ப்ரெஷர் அழுத்தும் போது மடங்கிடும், வாய்க்குள்ளே மடங்கிடும், அதனால மூச்சு திணறல் ஏற்படும். ஆனால் மூக்கால் விடும்போது அதால் இந்த டைரக்ஷனில் மடங்கவே முடியாது. அதனால மூக்கு வழியாக போகக்கூடிய காற்று தெளிவாக நம்மளோட லங்ஸுக்கு போயிட்டு வரும். வாயால் அதிகமாக மூச்சு விடும்போது ரொம்ப அதிகமாக மூச்சு விடுவோம், அதிகமாக இறக்க செய்யும். அது நமக்கு இன்னும் அதிகமாக மூச்சு விடணும் அப்படின்ற உணர்வை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அடுத்து வாயால் நான் மூச்சு விடுறேன் அப்படின்னா, முக்கியமாக தூங்கும் போது மூச்சு விடுறேன்னா என்னால் ஒழுங்காக தூங்கவே முடியல. இதே மாதிரி தான் வாயால் மூச்சு விடும்போது மசில்ன்றது அங்கே ஷ்ரிங்க் ஆகும், அதனால் கொரட்டை விடுவேன். அது மட்டும் கிடையாது, நான் முதல்ல சொன்ன ஸ்லீப் ஏப்னியான்றது நடக்கும். தூக்கத்தில் நமக்கே தெரியாமல் மூச்சு விட முடியாமல் போகும், நம்ம ஒழுங்காக மூச்சு விட மாட்டோம். அதனால் அப்பப்போ தூக்கத்திலேருந்து நம்ம விழிப்போம். தூக்கத்திலேருந்து இப்படி முழிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா என்ன நடக்கும்? நிறைய யூரின் தூக்கத்தில் இருக்கும்போது நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அது திரும்ப நம்ம தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணும். நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா, நைட்டு தூங்க போகிறோம், நிறைய நேரத்தில் காலையில் முழிக்கிற வரைக்கும் நம்ம யூரினே போகிறது கிடையாது. ஆனால் பகலில் தொடர்ந்து யூரின் போயிட்டு இருக்கோம், நைட்டில் யூரின் போகிறதே கிடையாது. நம்ம தண்ணி குடிக்காதனால தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஒருவேளை நீங்கள் பகலில் தண்ணி குடிக்காமல் இருந்து பாருங்கள், அப்பயும் தொடர்ந்து யூரின் வரும். காரணம் என்னென்னா மசிலில் நிறைய வாட்டர் இருக்கும், அதை கிட்னி வெளியே அனுப்பிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் தூக்கத்தில் மட்டும் இது நடக்கிறது கிடையாது. ஏன்? வேசோப்ரெசின் அப்படின்னு ஒரு ஹார்மோன் இருக்குது. நம்ம ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறப்போ இந்த வேசோப்ரெசின்ற ஹார்மோன் சுரக்கும். இந்த ஹார்மோன் உடம்புக்கு என்ன சொல்லணும்னா, தண்ணியை இப்போ உள்ளே வச்சுக்கோ, வெளியே விடாத அப்படின்னு சொல்லும். அதனால தான் டீப் ஸ்லீப்பில் இருக்கிறப்போ நமக்கு யூரின்றது வரது கிடையாது. ஆனால் இப்போ ஸ்லீப் ஆப்னியா நடந்து அடிக்கடி நான் தூக்கத்திலேருந்து முழிச்சேன் எனக்கே தெரியாமல் அப்படின்னா இந்த வேசோப்ரெசினோட அளவு குறையும். அதனால கிட்னி வேலை செஞ்சு நிறைய யூரின் வெளியே அனுப்போம். இப்படி நம்ம தொடர்ந்து நைட் யூரின் போகிறதுனால அதுவும் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணோம். தொடர்ந்து தூக்கம் நைட் தூங்கும் போது டிஸ்டர்ப் ஆனதுன்னா உடம்புல எல்லா வியாதியும் வரும். நம்ம ஸ்லீப் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி பேசும்போது பேசியிருந்தோம். மயோ கிளினிக் அமெரிக்காவோட மிகப்பெரிய மருத்துவ நிறுவனம். அது என்ன தெரியுமா சொல்லுது? நம்ம தூக்க பிரச்சனைன்னு நடக்கக்கூடிய முக்காவாசி பிரச்சனை மூச்சு பிரச்சனை தான். நம்ம ஒழுங்காக மூச்சு விடாதனால தான் தூக்கத்தில் அவ்வளவு பிரச்சனையும் வருது, இன்க்ளூடிங் இன்சோம்னியா, தூக்கமின்மையும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஜப்பானில் எலியை வச்சு ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்க. அந்த எலியோட மூக்கை மூடிட்டு வாயால் மட்டுமே மூச்சு விடுறதுக்கு அதை அனுமதிக்கிறாங்க. அந்த எலிக்கு கொஞ்ச நாள் கழித்து அதோட மூளையை ஸ்கேன் பண்ணி பார்த்தா அதோட மூளையில் இருக்கக்கூடிய பிரெயின் செல்லோட வளர்ச்சின்றது குறையுது, பிரெயின் செல்லோட எண்ணிக்கையே குறையுது அப்படின்னு அந்த ரிசர்ச் காட்டுது. இந்த 10 நாளில் இந்த ஆத்தரோட மூளையையும் ஸ்கேன் பண்ணாங்க. என்ன நடந்தது தெரியுமா? இந்த ஆத்தரோட ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸில் அதிகமான ஆக்டிவிட்டி நடக்கலை, அங்கே அதிகமான பிரெயின் வேவ்ஸை பார்க்க முடியல. இவர் என்னதான் முயற்சி பண்ணாலும் மூளை ரொம்ப சோர்வாக இருந்துச்சு, மூளை கொஞ்சம் மழுங்கின மாதிரி இருந்தது. நீங்கள் வாயாலே மூச்சு விட்டீங்கன்னா இவ்வளவு பிரச்சனையும் உங்களுக்கும் வரக்கூடும். நம்ம எல்லாரும் என்ன நினச்சிட்றோம்னா மூக்குன்றது சும்மா காற்றை உள்ள அனுப்பி வெளியே அனுப்புறதுக்கு தான் அப்படின்னு. ஆனால் அது கிடையவே கிடையாது. மூக்குக்கும் எதுக்குலாம் தொடர்பு இருக்குது தெரியுமா? ஆண்களுக்கு வரக்கூடிய எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், அதாவது ஆண்குறி விரைப்பில் வரக்கூடிய பிரச்சனைக்கும் மூக்குக்கும் தொடர்பு இருக்குது. பெண்களுக்கு வரக்கூடிய மாதவிடாய் சுழற்சிக்கும் மூக்குக்கும் சம்மந்தம் இருக்குது. நம்மளோட வெயிட்டுக்கும் மூக்குக்கும் சம்மந்தம் இருக்குது. நமக்கு வரக்கூடிய ஹார்மோனல் இம்பேலன்ஸ்க்கும் மூக்குக்கும் சம்மந்தம் இருக்குது. நமக்கு செரிமானத்தில் வரக்கூடிய பிரச்சனைக்கும் மூக்குக்கும் சம்மந்தம் இருக்குது. நம்ம இதயத்தில் வரக்கூடிய பிரச்சனைக்கும் மூக்குக்கும் சம்மந்தம் இருக்குது. நம்மளோட பிளட் ப்ரெஷரில் வரக்கூடிய பிரச்சனைக்கும் நம்ம மூக்குக்கும் சம்மந்தம் இருக்குது. நம்மளோட நர்வஸ் சிஸ்டமில் வரக்கூடிய பிரச்சனைக்கும் மூக்குக்கும் சம்மந்தம் இருக்குது. இந்த மூக்கால் மூச்சு விடுறது இது எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடிய தன்மையில் இருக்குது. இந்த மூக்கு பல அற்புதங்களை செய்யுது. அதில் சாதாரணமாக நம்ம மூக்கில் இருக்கிற முடியை எடுத்துக்கோங்களேன். மூக்கில் அதிகமாக முடி இருக்குன்னா உங்களுக்கு ஆஸ்மா வரத்துக்கான வாய்ப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்தியாவோட பழமையான தந்திரிக் டெஸ்ட்டில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, சிவ சர்வோதயா அப்படின்னு. அது என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம மூச்சு விடக்கூடிய பக்கம் வலதுபுற மூக்கிலேருந்து அதிகமான மூச்சு விடுறோமா இல்லை இடதுபுற துவாரத்துலேருந்து அதிகமான மூச்சு விடுறோமா அப்படின்றது தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. முக்கியமாக இரவு நேரத்தில் கண்டிப்பாக மாறும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா, நிலா வருது, அதனால அதோட ஈர்ப்பு விசைனால தான் இது மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க.
நம்ம மூக்கில் மூச்சு விடக்கூடிய பகுதின்றது மாறிக்கிட்டே இருக்குது, வலதுலேருந்து இடதுக்கும் இடதுலேருந்து வலதுக்கும் மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்னு அவங்க கணிச்சு சொன்னது ரொம்ப சரியான விஷயம். ஏன்னா அது அவங்களால அப்சர்வ் பண்ண முடிஞ்சுது, அதை கவனிக்க முடிஞ்சுது, ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான அப்சர்வேஷன். ஆனால் அதுக்கு காரணத்தை தான் அவங்களால சரியாக சொல்ல முடியல. நிலா தான் அப்போ வருது, அப்போ நிலா தான் காரணமாக இருக்கும் அப்படின்னு அவங்க நினச்சிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடர்ன் சயின்டிஸ்ட் இதற்கான காரணத்தை சொல்கிறாங்க. ஜெர்மன் சயின்டிஸ்ட் ரிச்சர்ட் கேசன் அப்படின்னு ஒருத்தவர் இருக்கார். அவர் இதை அப்சர்வ் பண்ணி சொல்கிறார். நமக்கு 30 நிமிஷத்துலேருந்து 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மூச்சு எந்த பக்கத்துலேருந்து விடுறோன்றது மாறிக்கிட்டு இருக்கும். சில நேரங்களில் வலது பக்கம் அதிகமாக மூச்சு விடுவோம், சில நேரங்களில் இடது பக்கம் அதிகமாக மூச்சு விடுவோம் அப்படின்னு. அதுக்கு காரணம் என்னென்னா, வலது பக்கமும் இடது பக்கமும் வேற வேற ஃபங்க்ஷனை பண்ணுது. அதாவது நான் வலதுபுறம் மூலமாக மூச்சு விட்டேன்னா அது வேற விதமான ஃபங்க்ஷனை பண்ணுது, இடதுபுறமாக மூச்சு விட்டேன்னா அது உடம்புல வேற விதமான ஃபங்க்ஷனை பண்ணுது. இப்படி ரைட் நாஸ்ட்ரில் மூலமாக நான் மூச்சு விட்டேன்னா அது ஒரு ஆக்சிலரேட்டரை ப்ரெஸ் பண்ணுற மாதிரி என்னோட பிளட் ப்ரெஷர்ன்றது அதிகமாகும், ஹார்ட் ரேட்டுன்றது அதிகமாகும், கார்டிசால்ன்றது அதிகமாகும், என்னோட மென்டல் ஃபங்க்ஷன் அதிகமாகும், என்ன ரொம்ப ரெடியாக வச்சுருக்கோம். ஒரு சண்டை போடுறதுக்கோ இல்லை ஏதாவது ஒரு விஷயம் நடந்ததுன்னா உடனடியாக வேலை செய்கிறதுக்கு என்ன அது ரெடியாக வச்சுருக்கோம். அதே லெஃப்ட் நாஸ்ட்ரில் மூலமாக மூச்சு விடுறேன் அப்படின்னா அது இதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணோம், ஏன்னா ரொம்ப ரிலாக்ஸ்டாக வச்சுருக்கோம். நம்ம உடம்புல 2 விதமான நர்வஸ் சிஸ்டம் இருக்குது, பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம், சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம்னு. இது ஒரு நர்வஸ் சிஸ்டம் நமக்கு அலர்ட்னஸை கொடுக்கும், இன்னொன்று நம்மளை ரொம்ப சாந்தப்படுத்தும். இந்த எந்த பக்கமாக நம்ம மூச்சு விடுறோம் அப்படின்றது இந்த நர்வஸ் சிஸ்டமை டிஃப்ரெண்ட் வெளியில் டச் பண்ணி நமக்கு அதற்கேற்ற விளைவை உடம்புல கொடுக்குது. நம்ம உடம்பு பேலன்ஸ்டாக இருக்கணும்னா இப்படி 2 வித துவாரத்தில் இருந்தும் சரியான நேரத்தில் மூச்சு விட்டால் தான் நடக்கும். இதனால தான் பழமையான சில மூச்சு பயிற்சிகள் நம்மள்கிட்ட இப்படிப்பட்ட செயலை செய்ய சொல்லுது. உதாரணத்துக்கு சூரியபேத பிராணாயாமா அப்படின்னு ஒன்று இருக்குது. அது நமக்கு என்ன சொல்லுதுன்னா 24 தடவை லெஃப்ட் சைடில் மூச்சு விடுங்க, 24 தடவை ரைட் நாஸ்ட்ரில் மூலமாக மூச்சு விடுங்கன்னு சொல்லுது. இப்படி செய்யும் போது உடம்புல ஒரு பேலன்ஸை உங்களால் கொண்டு வர முடியும். இதுக்கு நீங்கள் இவ்வளோ பெரிய பிராணாயாமெல்லாம் பண்ணணுன்ற அவசியம் கூட கிடையாது. ரொம்ப சிம்பிளாக பேசிக்காக நீங்கள் என்ன பண்ணலான்னா மூக்கால் மூச்சு விட்டாலே போகிறோம். நீங்கள் மூக்கால் மூச்சு விட்டால் இயற்கையாகவே அது அதோட துவாரத்தை மாற்றிக்கிட்டே வரும். அப்படி மாற்றும் போது எந்த வேலை அந்த நேரத்தில் உடம்பு செய்யணுமோ அதை சரியாக செய்யும். இது இரவு நேரத்தில் அதிகமாக நடக்கிறதுக்கு என்ன காரணம்? அதுக்கு முக்கியமான காரணம் செக்ஷுவல் அர்ஜ். பழங்காலத்தில் சொன்ன மாதிரி நிலாவோட ஈர்ப்பு விசை காரணம் கிடையாது, நம்மளோட செக்ஸுவல் அர்ஜ் தான் காரணம். நம்ம மூக்கில் ஒரு டிஷ்யூ இருக்குது, அதே மாதிரி டிஷ்யூ நம்ம உடம்புல வேறு எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு தெரியுமா? ஆணோட ஆண் உறுப்பில் இருக்குது, பெண் உறுப்பில் இருக்குது, மார்பக காம்பில் இருக்குது. இந்த டிஷ்யூவை தான் நம்ம எரக்டைல் டிஷ்யூன்னு சொல்கிறோம். அதாவது செக்ஸுவல் அர்ஜை கொடுக்கக்கூடிய டிஷ்யூ. நம்ம எப்படி மூச்சு விடுறோம் அப்படின்றது தான் நம்மளோட செக்ஸுவல் அர்ஜை நமக்கு கொடுக்குது. இந்த மூக்கு மாதிரி வேற எந்த ஒரு உறுப்பும் நம்மளோட பிறப்புறுப்போட கனெக்ட் ஆகி இல்லவே இல்லை. நம்ம பிறப்புறுப்பில் ஒரு மாற்றம் ஏற்படுது, நம்ம பிறப்புறுப்பில் ஒரு செக்ஸுவல் அர்ஜ் வருது அப்படின்னா நம்மளோட மூச்சு விடக்கூடிய திறன் அப்படின்றது மாறும். நம்ம மூக்கில் எவ்வளவு வேகமாக மூச்சு விடுறோம் அப்படின்றத அடுத்த தடவை நீங்கள் கவனித்து பாருங்கள். ஒரு விசித்திரமான கண்டிஷன் இருக்குது, அதோட பேர் என்ன தெரியுமா? ஹனிமூன் ரைனைட்டிஸ். அலர்ஜிக் ரைனைட்டிஸ் அப்படின்றத நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அது என்னென்னா ஒரு டஸ்ட்டோ இல்லை அலர்ஜிக் ஒரு பார்ட்டிகளோ நம்ம உடம்புல படுது இல்லை மூக்கில் படுதுன்னா அப்போ நமக்கு இந்த ரைனைட்டிஸ்ன்றது வரும். தொடர்ந்து தும்மல் வந்துக்கிட்டே இருக்கும், கண்ணெல்லாம் அரிக்க ஆரம்பிக்கும், தொண்டையை அரிக்கும், இந்த காதுகிட்டெல்லாம் கூட அரிக்கும். இது பேர் ரைனைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தும்மல் கிட்டத்தட்ட 100-200 கூட வரலாம் ஒரு மணி நேரத்தில், அவ்வளவு தும்மல் உங்களுக்கு வரும். இது ஹனிமூன் ரைனைட்டிஸ்னு ஒன்று இருக்குது. அது என்ன தெரியுமா? எப்பெல்லாம் செக்ஸுவல் அர்ஜ் வருதோ, எப்பெல்லாம் எரெக்ஷன் வருதோ அப்போல்லாம் இந்த ரைனைட்டிஸ் வந்துடும். அதிகமான தும்மல் வரும், கண்ணு காது தொண்டையெல்லாம் அரிக்க ஆரம்பிக்கும். அந்த அலர்ஜிக் ரைனைட்டிஸில் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கோ அது எல்லாமே ஒரு செக்ஸுவல் அர்ஜ் வரும்போதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கும். இதுக்கு காரணம் என்னென்னா இது ரிலேட்டட் டிஷ்யூ நம்ம மூக்குலையும் இருக்குது அப்படின்றதுனால தான் சம் கண்டிஷன்னால அது வருது. இந்த மூக்கால் மூச்சு விடுறதுக்கும் செக்ஸுவல் அர்ஜுக்கும் இருக்கக்கூடிய தொடர்புக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. அது என்ன தெரியுமா? நம்ம எப்போ மூக்கால் மூச்சு விடுறோமோ அப்போ நைட்ரிக் ஆக்சைடு அப்படின்றது உடம்புல சுரக்கும். இந்த நைட்ரிக் ஆக்சைடு எதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும்? என்னோட இம்யூனிட்டிக்கு ஹெல்ப் பண்ணும், வெயிட்டை பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும், என்னோட மூடை நல்லா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது எல்லாத்த விட அது ரொம்ப அதிகமாக ஹெல்ப் பண்ணுற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? செக்ஸுவல் அர்ஜ். நம்ம எல்லாருக்குமே இந்த செக்ஸுவல் குறைபாடுக்கு இருக்கக்கூடிய ஒரு மருந்தோட பேர் தெரியும், சினிமாவில் பார்த்துருப்போம், வயக்ரான்னு சொல்லுவாங்க. இந்த வயக்ரா உடம்புல என்ன சுரக்க வைக்கும் தெரியுமா? நைட்ரிக் ஆக்சைடு. இந்த வயக்ரா எப்படி உடம்புல நைட்ரிக் ஆக்சைடை சுரக்க வைக்குதோ அதே மாதிரி தான் மூக்கால் மூச்சு விடுறதும் சுரக்க வைக்கும். நீங்கள் சாதாரணமாக இருக்கிறத விட மூக்கால் மூச்சு விடுற நேரத்தில்
6 மடங்கு அதிகமான நைட்ரிக் ஆக்சைடை உங்கள் உடம்பு சுரக்க வைக்கும். மூக்கால மூச்சு விடுறப்போ ஆஸ்துமா, அலர்ஜி இதெல்லாம் வராதுன்னு சொன்னேன். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கடல் கரையில் எவ்வளவு மண் இருக்கோ, மொத்த எல்லா கடலையும் எடுத்தால் எவ்வளவு மண் இருக்கோ அந்த மண்ணை விட அதிகமான ஏர் மாலிகுல்ஸ் நம்ம ஒரு தடவை மூச்சு விடுறப்ப மூக்குக்கு போகுது. அதில் எவ்வளவு டஸ்ட் இருக்கும்? இந்த டஸ்ட் எல்லாத்தையுமே நம்மளோட மியூக்கஸ் மெம்பரேன் ஃபில்டர் பண்ணும். நம்மளோட மூக்கு வழியாக போகிற காற்றை சூடு பண்ணும், மாய்ஸ்சரைஸ் பண்ணும். அதனால லங்ஸுக்குள்ளே போகிற காற்று ரொம்ப சுத்திகரிக்கப்பட்ட காற்றா போகும். நம்ம மூக்கில் சிலியான்ற சின்ன சின்ன முடிகள் இருக்குது. இதெல்லாம் ஒரு கன்வேயர் பெல்ட் மாதிரி. நம்ம மூக்கில் இந்த டஸ்ட்டோட சேர்ந்த சளியை அந்த கன்வேயர் பெல்ட் மூவ் ஆகி தொண்டை மூலமாக வயிற்றுக்குள்ளே அனுப்பும். வயிற்றில் இருக்கிற ஆசிட் அதை எரிச்சிடும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஒருவேளை வாயால் மூச்சு விட்டேன்னா இந்த மியூக்கஸ் மெம்பரேன்றது கிடையாது, எல்லா டஸ்ட்டும் என்னோட லங்ஸ்குள்ளே போகும். லங்ஸ்குள்ளே இப்படி தொடர்ந்து டஸ்ட் போயிட்டே இருந்ததுன்னா அது அலர்ஜி, ஆஸ்துமா எல்லாத்தையும் கொடுக்கும். மூக்கால் மூச்சு விடுறது இந்த பெனிஃபிட் மட்டும் கிடையாது, இன்னும் பல பெனிஃபிட்டை கொடுக்கும். மூக்கால் மூச்சு விடுறது மட்டுமே போருமான்னு கேட்டால் அதுவும் போராது. பல விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டாகணும். ஃப்ரெமிங்ஹாம் அப்படின்னு இதயம் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சியாளர் ஒருத்தவர் இருக்கார். அவர் கிட்டத்தட்ட 70 வருட டேட்டாவை வச்சு ஒரு ரிசர்ச் பண்ணுறாரு. 70 வருடமாக ஹார்ட் டிசீஸ் இருக்கக்கூடிய மனிதர்களோட டேட்டாவை எடுத்து ஒரு கம்பேரிசன் பண்ணி ஒரு ஸ்டடி பண்ணுறார். அந்த ஸ்டடி மூலமாக அவர் வெளியே சொல்ல வந்தது என்னென்னா, ஹார்ட் டிசீஸ் வரத்துக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்றது தான். என்ன காரணமாக இருக்கும்? ஒழுங்காக சாப்பிடாததாக இருக்கும், ஒழுங்காக தூங்காததாக இருக்கும், இல்லை ஒழுங்காக உடல் பயிற்சி பண்ணாததாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் உண்மையாக அதிகமாக அவங்க எல்லார்கிட்டையும் இருந்த ஒரு விஷயம் என்னென்னா, லங் கெப்பாசிட்டி கம்மியாக இருந்தது. இதய நோய் வரத்துக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்னென்னா நம்மளோட லங் கெப்பாசிட்டி தான். நம்மளோட லங் கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா நம்ம சீக்கிரம் இறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஹார்ட் டிசீஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார். லங் கெப்பாசிட்டினா பெருசாக லங்ஸ் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. இருக்கிற லங்ஸை முழுமையாக நான் பயன்படுத்துகிறேன்னா, முழுமையாக காற்றை உள்ளே எடுக்கிறேன்னா, எவ்வளவு லிட்டர் காற்றை என்னால் உள்ளே இழுக்க முடியுது, எவ்வளவு லிட்டர் காற்றை வெளியே விட முடியுது அப்படின்றது தான் லங்ஸ் கெப்பாசிட்டி. இந்த திபெத்தில் இருக்கக்கூடிய ஃப்ரீ டைவர்ஸ், அதாவது ஆழ்கடலில் போய் முத்தெடுக்கிறவங்க எல்லாருக்கும் எடுத்து பார்த்தா மிகப்பெரிய லங் கெப்பாசிட்டின்றது அவங்களுக்கு இருக்குது. அதுக்காக நம்ம ஆழ்கடலுக்கு போய் முத்தெடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம சாதாரணமாக ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறோம், வாக்கிங் தொடர்ந்து போகிறோம் அப்படின்னா அதுவே நம்மளோட லங் கெப்பாசிட்டியை 15% அதிகரிக்கும். சாதாரணமாகவே நம்மளோட லங் கெப்பாசிட்டின்றது 30லேருந்து 50 வயதுக்குள்ளே ஒரு 12% குறைஞ்சிரும். 80 வயது வரைக்கும் உயிர் வாழ்ந்தோன்னா 30% அது குறைஞ்சிரும். இந்த லங் கெப்பாசிட்டி குறைய குறைய ஹார்ட் ரிலேட்டட் டிசீஸ் நமக்கு நிறைய வரும், இம்யூனிட்டி ரிலேட்டட் டிசீஸ் நிறைய வரும், அலர்ஜி ரிலேட்டட் டிசீஸ் நிறைய வரும். இந்த லங் கெப்பாசிட்டிக்கும் ஹார்ட்டுக்கும் அப்படி என்ன சம்மந்தம் இருக்குது? நம்ம உடம்புல கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் 7500 லிட்டர் பிளட்டை நம்ம ஹார்ட் பம்ப் பண்ணுது. 7500 லிட்டர் பிளட்டை இந்த சின்ன உறுப்பு பம்ப் பண்ணால் அந்த ஹார்ட்டுக்கு எவ்வளவு ஸ்ட்ரெஸ் வரும், எவ்வளவு டயர்டாகணும்? அது ரெஸ்ட்டே இல்லாமல் தொடர்ந்து பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது. இவ்வளோத்தையும் அந்த ஹார்ட் மட்டுமே பம்ப் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நம்மள்ட்ட அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இன்னொரு ஃபெசிலிட்டி இருக்குது. அந்த ஃபெசிலிட்டியோட பேர் என்ன தெரியுமா? துவாசிக் பம்ப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த துவாசிக் பம்ப்னா என்ன? துவாசிக் பம்ப்னா ஒரு உறுப்பு கிடையாது, அது ஒரு ஃபங்க்ஷன். நான் மூச்சு இழுத்து விடும்போது என்னோட செஸ்ட்டில் ஏற்படக்கூடிய ப்ரெஷர் டிஃப்ரென்ஸை தான் நம்ம துவாசிக் பம்ப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் என்ன பண்ணுன்னா ஹார்ட்டுக்கு ஒரு சப்போர்ட்டை பண்ணும். ஹார்ட் ஆல்ரெடி பம்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போது இந்த செஸ்ட்டில் வரக்கூடிய ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் என்ன பண்ணுன்னா இந்த மசிலுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுக்கும். ஃபுல்லாக அது ஸ்ட்ரெஸ் பண்ணி பம்ப் பண்ண தேவையில்லை, இந்த ப்ரெஷரே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி இதை பம்ப் பண்ண வைக்கும். நம்ம ஜிம்முக்கு போகிறோம், வெயிட் தூக்குறோம், ஒரு 10 தடவை ரெப்பிட்டேஷன் போட்டதுக்கப்புறம் வெயிட்டை தூக்க முடியல. அப்போ நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்டோ ட்ரெயினரோ நம்ம கையை பிடிச்சி கொஞ்சம் சப்போர்ட் கொடுக்குறாருல, அப்போ நம்மளால் தூக்க முடியுதுல. அந்த மாதிரி தான் இந்த துவாசிக் பம்ப்ன்றது ஒரு ட்ரெயினர் ஃப்ரெண்ட் மாதிரி இந்த ஹார்ட்டுக்கு. அது ரத்தத்தை பம்ப் பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இது அதுக்கு ஒரு சப்போர்ட்டை பண்ணோம், கொஞ்சம் ஈஸியாக அதால் ரத்தத்தை பம்ப் பண்ண முடியும். இந்த துவாசிக் பம்ப் எப்படி ஒர்க் ஆகுது? நம்ம லங்ஸை ஒட்டியே டயஃப்ராம் அப்படின்னு ஒரு மசில் இருக்குது. நான் மூச்சை இழுக்கும் போது அது இவ்வளோ தூரத்துக்கு மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. மூச்சை ஃபுல்லாக விடும்போது இவ்வளோ தூரத்துக்கு மூவ் ஆகும். இந்த மூவ்மெண்ட்னால அங்கே ஒரு ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் உருவாகி அதுதான் ஹார்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுது. இங்கே பிரச்சனை என்னென்னா நம்ம உண்மையாக இவ்வளவு மூச்சை வெளியே விடுறோமா அப்படின்றது தான். மூச்சு விடுறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி என்ன? மூக்கால் மூச்சு விடுறது நீங்கள் நினைப்பீங்க, கிடையவே கிடையாது. இந்த வீடியோ ஆரம்பத்துலேருந்து நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்? மூச்சு விடணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். அதாவது மூச்சை வெளியே விடணும். நீங்கள் முழுமையாக எக்ஸேல் பண்ணுறீங்களா அப்படின்றது தான் ரொம்ப 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 முக்கியம். நான் முழு காற்றையும் வெளியே எக்ஸேல் பண்ணால் தான் இந்த டயஃப்ராம் ஃபுல்லாக சுருங்கும். அப்படி சுருங்கும் போது தான் ஹார்ட்டுக்கு அது சப்போர்ட் பண்ணும். இன்றைக்கி இருக்கிற அடல்ட்லாம் இந்த டயஃப்ராமை எவ்வளவு பயன்படுத்துகிறோன்னு தெரியுமா? அதோட முழு கெப்பாசிட்டியில் வெறும் 10% தான் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. முழுமையாக நம்ம மூச்சு விடுறதே கிடையாது. இதை ஒரு 50-70% நம்ம பயன்படுத்தினாலே ஹார்ட்டில் இருக்கக்கூடிய லோடை நம்ம ரொம்ப குறைக்க முடியும்.
நீங்கள் முழுசாக மூச்சை வெளியே விட்டிங்கனாலே உங்கள் ஹார்ட் ரொம்ப வலுவானதாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரெஸ் கம்மியாக அது எடுத்துக்கும், ரொம்ப நாளுக்கு அதால் ஃபங்க்ஷன் பண்ண முடியும். ஹார்ட் ரிலேட்டட் டிசீஸ் அப்படின்றது வராது. சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அடிக்கடி அப்பப்போ உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ மூச்சு விடுறத 10 செகண்டுக்கு விடுங்க. பொறுமையாக மூச்சை 10 என்ற வரைக்கும் விடுங்க. இதை அப்பப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே நீங்கள் அன்கான்ஷியஸாக இருக்கும் போது உங்களோட டயஃப்ராம் ரொம்ப அதிகமான மூமெண்ட்டை எடுத்துக்கும். அப்படி எடுத்துக்கும் போது உங்களோட ஹார்ட்டுக்கு அது சப்போர்ட் பண்ணும். இந்த டயஃப்ராம் இதனால தான் நம்ம செகண்ட் ஹார்ட்னு சொல்கிறோம், 2வது இதயம் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு தனியாக ஒரு பீட்டிங் ரிதம் அப்படின்றது இருக்குது, இதுக்கு தனியான பல்ஸ் அப்படின்றது இருக்குது. நீங்கள் தொடர்ந்து இந்த பயிற்சியெலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதோட ரிதமும் நம்ம ஹார்ட்டோட ரிதமும் ஒன்றா மேட்ச் ஆகும். அப்படி ஆகும்போது உங்கள் ஹார்ட் ரொம்ப பெரிய லோடு எடுத்துக்காது ரத்தத்தை பம்ப் பண்ண. அப்போ ஹார்ட் ரொம்ப நாளுக்கு இருக்கும், ஹார்ட் ரிலேட்டட் டிசீஸ் அப்படின்றது வராது. இந்த ஆத்தர் ஆல்சன் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அப்போ அவர் சொல்கிறாரு ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயத்தை. நம்ம மூச்சு விடுறதுல ரொம்ப முக்கியமான பகுதி என்ன தெரியுமா? நம்ம உடம்புல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு தான் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் மூளையை ஷார்ப் ஆகும்னு சொல்கிறீங்க, வெயிட் குறையும்னு சொல்கிறீங்க, ஃபேட் பேர்ன் ஆகும்னு சொல்கிறீங்க, டிசீஸ் எல்லாம் க்யூர் ஆகும்னு சொல்கிறீங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன? நம்ம உள்ளே எடுத்துகிட்டு போகிற ஆக்சிஜனை விட இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் நம்ம உடம்புல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு தான் அப்படின்னு சொல்கிறார். இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச விஷயம்லாம் என்ன? கார்பன் டை ஆக்சைடு அப்படின்றது ஒரு மெட்டபாலிக் வேஸ்ட். ஆக்சிஜனை எடுத்து உடம்புல இருக்கிற செல் ஒரு சக்தியை எரிச்சதுக்கப்புறம் வரக்கூடிய கழிவு தான் CO2 கார்பன் டை ஆக்சைடு. இந்த கார்பன் டை ஆக்சைடை முழுமையாக நம்ம வெளியேற்றினா தான் உடம்புக்கு நல்லது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த ரிசர்ச்சர் என்ன சொல்கிறாருன்னா, அப்படி கிடையவே கிடையாது. உடம்புல கார்பன் டை ஆக்சைடு இருந்தால் தான் நீங்கள் ஹெல்த்தியாக இருப்பீங்க. அந்த கார்பன் டை ஆக்சைடு உடம்புல இருக்கும்போது தான் இந்த மூச்சினால் ஏற்படக்கூடிய அனைத்து பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். இப்படி கார்பன் டை ஆக்சைடால் வரக்கூடிய பெனிஃபிட் உங்களுக்கு வரணும்னா நீங்கள் பொறுமையாக மூச்சு விடணும். மூச்சை விடும்போது வேகமாக நீங்கள் விடக்கூடாது. எப்போ நான் பொறுமையாக மூச்சு விடுறேனோ என் உடம்புல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை பொறுமையாக நான் வெளியேற்றுறேன்னு அர்த்தம். இப்போ என் உடம்புல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை நான் வெளியேற்றுறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிறேன்னா அந்த நேரத்திலேயே உடம்பு இன்னும் அதிகமான கார்பன் டை ஆக்சைடை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ என் உடம்புல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடோட அளவுன்றது அதிகரிக்கும். எப்போ இப்படி உடம்புல அதிகமான கார்பன் டை ஆக்சைடு இருக்கோ அப்போ தான் செல்குள்ளே அதிகமான ஆக்சிஜன் அப்படின்றது இருக்கும். கார்பன் டை ஆக்சைடு உடம்புல அதிகமாக இருந்தால் தான் உடம்புல ஆக்சிஜன் அதிகமாக இருக்குமா? எப்படி? நீங்கள் ஆக்சிஜனை கம்மியாக உள்ள சுவாசிச்சா கூட கார்பன் டை ஆக்சைடு உடம்புல அதிகமாக இருந்தால் ஆக்சிஜன் செல்குள்ளே அதிகமாக போகும். இதுக்கு நம்ம பேசிக்கான ரெஸ்பிரேஷன் சிஸ்டம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்கணும் சின்ன வயசில் படித்தது. இந்த ரெஸ்பிரேஷன் அப்படின்றது வெறும் மூக்கு வாய் சம்மந்தப்பட்டது மட்டும் கிடையாது, மொத்த உடம்பும் சம்மந்தப்பட்டது. இந்த ரெஸ்பிரேஷன் எப்படி நடக்குது? நான் மூக்கு மூலமாக காற்றை உள்ளே சுவாசிக்கிறேன். மூக்கில் என்னென்ன ஃபங்க்ஷன் நடக்கும் அப்படின்னு ஆல்ரெடி சொன்னேன். காற்றை சூடாக்கும், மாய்ஸ்சரைஸ் பண்ணும், ஃபில்டர் பண்ணும். அதற்கப்புறம் அது ட்ராக்கியல் கரைனா அப்படின்ற ஒரு பகுதிக்குள்ளே போகும். அது காற்றை வலது பக்க லங்ஸுக்கும் இடது பக்க லங்ஸுக்கும் பிரித்து கொடுக்கும். இந்த லங்ஸ்குள்ளே பிராங்கியோல்ஸ் அப்படின்ற சின்ன சின்ன டியூப் இருக்கும். அந்த டியூபுக்குள்ளெல்லாம் இப்போ காற்று போகும். அந்த டியூபோட எண்டில் ஆல்வியோலி அப்படின்ற சின்ன சின்ன பல்ப் இருக்கும். கிட்டத்தட்ட 50 கோடி பல்ப் நம்ம லங்ஸில் இருக்குது. அந்த பல்ப்லாம் என்னென்னா ஒரு டாக்கிங் ஸ்டேஷன் மாதிரி. ஒரு கார் வரும், அங்கே ஆக்சிஜன் நின்றுட்டு இருக்க போது அந்த கார் வந்தோன்னா ஆக்சிஜன் அதில் ஏறப்போகுது. அப்படி வரக்கூடிய கார் தான் ரெட் பிளட் செல். இந்த ரெட் பிளட் செல்குள்ளே நமக்கு ஹீமோக்ளோபின் அப்படின்னு ஒரு ப்ரோட்டீன் இருக்கும். அந்த ப்ரோட்டீன் தான் அந்த காரில் இருக்கக்கூடிய சீட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஆக்சிஜன் அந்த சீட்டில் போய் உட்காந்துரும். இப்போ அந்த ரெட் பிளட் செல்ன்ற கார் பொறுமையாக ரத்தத்தில் மூவ் ஆகி எந்தெந்த செல்லுக்கெல்லாம் ஆக்சிஜன் தேவையோ, எந்தெந்த செல்லாம் பசியில் இருக்கோ அதுக்கெல்லாம் ஆக்சிஜனை சப்ளை பண்ணும். இந்த ஆக்சிஜனை அந்த செல் எடுத்துக்கும், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய குளுக்கோஸ் மாதிரியான சக்தியையும் அது எடுத்துக்கும், ரெண்டுத்தையும் சேர்த்து அது எரிக்க ஆரம்பிக்கும். இந்த எரிச்சதுக்கப்புறம் வரக்கூடிய கழிவு தான் கார்பன் டை ஆக்சைடு. அந்த கழிவை திரும்ப ரத்தத்தில் கொடுக்கும். அதை திரும்ப ரத்தம் நம்மளோட லங்ஸுக்கு எடுத்துகிட்டு வரும், நம்ம அதை கார்பன் டை ஆக்சைடாக வெளியே விடுவோம். இந்த சைக்கிள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. இது ஒரு பேசிக்கான பயோகெமிஸ்ட்ரி. ஆனால் இங்கே நம்ம எல்லாரும் தவற விட்ட ஒரு முக்கியத்துவம் என்னென்னா நம்ம கார்பன் டை ஆக்சைடோட முக்கியத்துவம் தான். இந்த கார்பன் டை ஆக்சைடு என்ன தான் பண்ணுது? இந்த கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணுது அப்படின்றத புரிஞ்சுக்கணுன்னா ஒரு முக்கியமான கேள்வியை நம்ம கேட்டாக்கணும். நம்ம ரத்தத்தில் நம்ம ஆக்சிஜனை மூச்சு மூலமாக கொண்டு போய் சேர்க்குறோம். ஆனால் நம்மளோட ரத்தத்துக்கு எப்படி தெரியும் எந்த செல்லுக்கு ஆக்சிஜன் தேவை அப்படின்னு? இப்போ உடம்புல நிறைய செல் இருக்குது. ஆனால் ரத்தம் எப்போவுமே ஒரு குறிப்பிட்ட செல்லுக்கு அதிகமான ஆக்சிஜனை கொடுக்கும். உதாரணத்துக்கு நான் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறேன். இப்போ என் காலுக்கான எக்ஸசைஸ் நான் பண்ணிகிட்டு இருக்கேன்னா என் கை சும்மா தான் இருந்ததுன்னா அந்த நேரத்தில் காலுக்கு தான் அதிகமான ஆக்சிஜன் போய் சேரும். எப்படி என்னோட ரத்தத்துக்கு தெரியும் எந்த மசிலுக்கு அதிகமான எனர்ஜி இப்போ தேவை, எந்த மசிலுக்கு அதிகமான ஆக்சிஜன் தேவை அப்படின்னு? அது எப்படி தெரிய வருதுன்னா கார்பன் டை ஆக்சைடு மூலமாக தான். எந்த செல் அதிகமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோ அந்த செல் அதிகமான கார்பன் டை ஆக்சைடை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த கார்பன் டை ஆக்சைடு அந்த இடத்த அசிடிக்காக மாற்றும். இந்த அசிடிக்காக மாறுறதுனால ரத்தத்துலேருந்து அதிகமான ஆக்சிஜனை பிரித்து எடுக்க முடியும் அந்த செல்லால்.
அதை தாண்டி இந்த கார்பன் டை ஆக்சைடு அந்த இடத்துல இருக்கிற ரத்த நாளங்களை விரிவடையும் செய்யும். இப்போது நான் ஒர்க் அவுட்ஸ் இந்த கைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா இந்த கையில் இருக்கிற ரத்த நாளங்கள் கொஞ்சம் விரிவடையும். அதனால என்னோட ரத்தம் அதிகமாக அந்த இடத்துக்கு போகும். அங்கே அசிட்டிக்காக இருக்கிறதுனால அங்கேருந்து அதிகமான ஆக்சிஜனை அந்த செல்லால் பிரிச்சும் எடுக்க முடியும். ஸோ சிம்பிளாக பார்த்தோன்னா எந்த இடத்துல அதிகமான கார்பன் டை ஆக்சைடு இருக்கோ அங்கே தான் அதிகமான ஆக்சிஜன் போய் சேரும். சப்ளை அண்ட் டிமாண்ட் மாதிரி தான் இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட் தான் கார்பன் டை ஆக்சைடு. இப்போ நான் வேகமாக மூச்சு விடுறேன் அப்படின்னா என்கிட்ட இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு எல்லாத்தையுமே நான் வெளியே அனுப்புகிறேன். அப்போ என்னோட ரத்தத்துக்கு எந்த செல்லுக்கு அதிகமான ஆக்சிஜன் தேவை அப்படின்றது தெரியாமல் போகும். அதனால அந்த செல்லுக்கு எவ்வளவு ஆக்சிஜன் தேவையோ அவ்வளவு ஆக்சிஜனை கொண்டு போய் சேர்க்காது. இதனால தான் நம்ம பொறுமையாக மூச்சு விடணும். ஏண்டல் ஹேண்டர்சன் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் இருக்கார். அவர் ஒரு கேள்வியை கேட்குறாரு, ஒரு விஷயத்தை சிந்திக்கிறார். நான் ஒரு நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அங்கே அதிகமான ஆக்சிஜனை கொடுத்தனா அந்த நெருப்பு இன்னும் அதிகமாக எரியுது. அப்போ என் உடம்புக்குள்ளேயும் நான் அதிகமாக ஆக்சிஜனை அனுப்புனேன்னா என் உடம்புல இருக்கிற செல் அதிகமான ஆக்சிஜனை பயன்படுத்தும். அப்போ கார்பன் டை ஆக்சைடை வெளியே அதிகமாக விடும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். அதற்காக நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறார். என்ன தெரிய வந்தது தெரியுமா? நீங்கள் ஆக்சிஜன் எவ்வளவு அதிகமாக எடுத்தாலும் கார்பன் டை ஆக்சைடோட அளவு ஃபிக்ஸடாக தான் இருக்குது. நீங்கள் நிறைய ஆக்சிஜன் எடுத்தீங்கன்றதுனாலலாம் நிறைய எனர்ஜியாக செல் பர்ன் பண்ணாது. அது ஜஸ்ட் ஆக்சிஜனாகவே உங்களோட பிளட்டில் சர்க்குலேட் ஆகி திரும்ப ஆக்சிஜனாகவே வெளியே வந்துடும். அப்போ ஆக்சிஜன்றது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் தேவை. எவ்வளவு தேவைன்றத கார்பன் டை ஆக்சைடு எவ்வளவு இருக்கோ அதுதான் முடிவு பண்ணும். இவர் ஒரு க்ரூவலான எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு நாய்களை வச்சு. நாய்களுக்கு தொடர்ந்து ஆக்சிஜனை அதிகமாக அதோட மூச்சில் பம்ப் பண்ணுறாரு. கார்பன் டை ஆக்சைடை வெளியே எடுத்துக்கிட்டே இருக்கார். கொஞ்ச நேரத்தில் என்னாச்சு தெரியுமா? அந்த நாய்கள்லாம் இறந்து போயிடுச்சான். ஏன்னா சஃபகேட் ஆகி இறந்து போகுது. ஆக்சிஜன் அப்படின்றது நிறைய இருந்தும் அதால் மூச்சு விட முடியாமல் மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்து போகுது. ஏன்னா அதோட உடம்புல கார்பன் டை ஆக்சைடுன்றது இல்லை. நான் இவ்வளவு நேரமாக வெயிட் லாஸுக்கு கார்பன் டை ஆக்சைடு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொன்னேன். ஆக்சுவலாக வெயிட் லாஸுக்கு முக்கியமான பங்கு இந்த கார்பன் டை ஆக்சைடு தான். இப்போ நான் நிறைய எக்ஸசைஸ் பண்ணுறேன், அதனால என் உடம்புல இருக்கிற ஃபேட்டை எடுத்து என்னோட செல் எல்லாம் பேர்ன் பண்ணுது. இப்போது கழிவை எது மூலமாக அது வெளியே அனுப்பும் அப்படின்னு நினைக்கிறீங்க? யூரின் மூலமாக அனுப்பலாம், இல்லை ஸ்வெட் மூலமாக அனுப்பலாம். ஆனால் இது ரெண்டு மூலமாக அது அனுப்பக்கூடிய பகுதி எவ்வளோ தெரியுமா? ஜஸ்ட் 15% தான். நம்ம வெயிட் வெளியே போகிறதுக்கு முக்கியமான காரணம் மூச்சு தான். கார்பன் டை ஆக்சைடாகவும் வாட்டர் வேப்பராகவும் தான் அதிகமான வெயிட் வெளியே போகுது. கிட்டத்தட்ட 85% இந்த கழிவுகள் கார்பன் டை ஆக்சைடாகவும் வாட்டர் வேப்பராகவும் மூச்சு மூலமாக தான் வெளியே போகுது. நீங்கள் ஒரு 10 கிலோ வெயிட் லாஸ் பண்ணுறீங்க, 10 கிலோ ஃபேட்டை பர்ன் பண்ணுறீங்கன்னா அதில் ஒரு பகுதி எனர்ஜியாக வெளியே போயிடும் நீங்கள் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறதுனால. மீதி இருக்கிற வெயிட் என்ன பண்ணுன்னா கழிவாக வெளியே போகும். அப்படி வெளியே போகிற வெயிட்டில் 85% வெயிட் மூச்சு மூலமாக தான் வெளியே போகும். அது கார்பன் டை ஆக்சைடாக தான் வெளியே போகும். அந்த கார்பன் டை ஆக்சைடை பொறுமையாக விட்டிங்கன்னா அந்த ஃபேட் பர்னிங் ரேட்டுன்றது இன்னும் அதிகமாக அதிகரிக்கும். இந்த வீடியோட ஆரம்பத்தில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பற்றி சொல்லியிருந்தேன். சைக்கிளிங் பண்ணும்போது வாயால் மூச்சு விடுறதும் இல்லை மூக்கால் மூச்சு விடுறதுக்கும் என்ன மாதிரி மாறுதல் வருதுன்றதை ஸ்டடி பண்ணுற எக்ஸ்பெரிமெண்ட். அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தை ஸ்டடி பண்ணாங்க. பொறுமையாக மூச்சு விட சொன்னாங்க. எல்லாரும் என்ன நினச்சாங்கன்னா, அவ்வளோ பெரிய ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறப்போ பொறுமையாக நான் காற்றை உள்ள இழுத்தேன்னா என் ரத்தத்தில் ஆக்சிஜன் அளவு குறைஞ்சிரும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் உண்மை என்ன நடந்ததுன்னா ரத்தத்தில் ஆக்சிஜன் அளவு இன்க்ரீஸ் ஆச்சான். நீங்கள் எப்போ பொறுமையாக மூச்சு விடுறீங்களோ அப்போ தான் உடம்பால் ஒரு மேக்ஸிமம் எஃபிஷியன்சியில் ஆக்சிஜனை பர்ன் பண்ண முடியும். இந்த விஷயத்தை தான் இட்டாலியில் ஒரு யூனிவர்சிட்டியில் ஸ்டடி பண்ணுறாங்க. என்ன பண்ணாங்க தெரியுமா? பொறுமையாக மூச்சு விடுங்கன்னு சொல்லலை. இப்போ ஹிந்துசமாக இருக்கட்டும், கிறிஸ்டானிட்டியாக இருக்கட்டும், புத்திசமாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே சில மந்திரங்களை திரும்ப 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 சொல்கிறதுக்கு ஒரு ப்ரேயர் மெக்கானிசம்ன்றது இருக்குது. அந்த ப்ரேயரை எல்லாரையும் பண்ண சொன்னாங்க. எல்லாரும் அந்த ப்ரேயர் பண்ணும்போது அவங்க மூச்சு விடுறது எப்படி இருக்குது அப்படின்றத கவனிக்கிறாங்க. எப்போ அந்த மந்திரத்தை அவங்க சொல்கிறாங்களோ பொறுமையாக தான் அவங்களால மூச்சு விட முடியுது. ரொம்ப பொறுமையாக தான் அந்த மந்திரத்தை சொல்லணும். திரும்ப திரும்ப அதை சொல்கிறதுனால அவங்க ரொம்ப பொறுமையாக மூச்சு விடுறாங்க. இந்த நேரத்தில் அவங்க பொறுமையாக மூச்சு விடுறதுனால அவங்களோட ஹார்ட் ரேட்டாக இருக்கட்டும், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை ஹார்ட் டு டயப்ரகம் நான் முன்னாடி சொன்ன அந்த சிங்க்ரனைசேஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே ப்ராப்பராக இருந்துச்சான். ஸோ நீங்கள் பொறுமையாக மூச்சு விடணும் அப்படின்ற பயிற்சியை எப்போவுமே பண்ணணுன்ற அவசியம் கூட கிடையாது. எப்பப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ ஒரு 10 நிமிஷம் ஒரு நாளைக்கு பொறுமையாக மூச்சு விட்டு பாருங்கள். அதாவது மூச்சை உள்ளே இழுக்கிறதுக்கு 6 செகண்ட், அதை ஒரு 6 செகண்ட் ஹோல்டு பண்ணிவிட்டு திரும்ப 6 செகண்ட் நீங்கள் வெளியே விடணும். இல்லைன்னா 3 செகண்ட் உள்ளே இழுத்து 3 செகண்ட் ஹோல்டு பண்ணி 6 செகண்ட் வெளியே விடணும். இந்த மாதிரி பொறுமையாக மூச்சு பண்ணுறத ஒரு 10 நிமிஷம் நீங்கள் பயிற்சி பண்ணாலே அது உங்கள் உடம்புக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். இப்போ மனிதர்கள் எல்லாரும் ரொம்ப அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, ஓவர் ஈட் பண்ணுறாங்கன்னு சொன்னால் நீங்கள் ஆமாம் அப்படின்னு ஒத்துப்பீங்க. அதே மாதிரி தான் இப்போ மனிதர்கள் எல்லாரும் ஓவர் ப்ரீத் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தேவையை விட அதிகமாக மூச்சு விட்டுட்டு இருக்கோம். ஏன் தேவையை விட அதிகமாக மூச்சு விட்டுறோம் அப்படின்றத நான் ஏற்கனவே சொன்னேன். நம்மளோட சைனஸில் வரக்கூடிய மாற்றத்தால் நம்ம அதிகமாக வாயால் மூச்சு விடுறதுக்கு பழகிட்டோம். வாயால் மூச்சு விடுறதுனால அங்கே ஏற்படக்கூடிய ப்ரெஷர் டிஃப்ரென்ஸில் நம்ம அதிகமாக மூச்சு விடுறோம். இப்போ நம்ம புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்க விஷயத்தால் ஒன்றுத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதிகமாக நான் மூச்சு விட்டால் என்ன நடக்கும்? அதிகமான ஆக்சிஜன் உள்ளே போகும்.
ஆனால் அதே நேரத்தில் அதிகமான கார்பன் டை ஆக்சைடும் வெளியே போகும். இப்போ கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக வெளியே போனதுன்னா ஆக்சிஜன் என்ன தான் உள்ளே போனாலும் அங்கே எந்த ஒரு யூஸும் கிடையாது. கார்பன் டை ஆக்சைடு இருக்கும்போது தான் ஆக்சிஜன் செல்குள்ளே போகுது. அப்போ நான் அதிகமாக மூச்சு விட்டேன்னா நான் மூச்சு விடாமல் இருக்கிறதுக்கு அது சமம், ஆக்சிஜனே உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு சமம். அதனால தான் இந்தியாவோட பழமையான சில எழுத்துக்கள் எடுத்து படித்து பார்த்தாலோ இல்லை புத்திஸ்ட் மாங்க் சொல்லி கொடுத்த டெக்னிக்ஸ் எடுத்து பார்த்தாலோ கம்மியாக மூச்சு விடணும் அப்படின்றது இருக்கும். முக்கியமாக ஜப்பானில் சாமுராயை எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா, அவங்க மூச்சு விடும்போது மூக்குக்கு பக்கத்தில் ஒரு கோழி இறகை வைப்பாங்களாம். அந்த இறகு இங்கேயும் அங்கேயும் நகரவே கூடாது. எப்போ அது நகராமல் இருக்கோ அப்போ தான் அவங்க செலக்டட். ஒருவேளை அந்த இறகு நகர்ந்ததுன்னா அவங்க செலக்டடே கிடையாது, ஏன்னா அவங்க அதிகமாக மூச்சு விடுறாங்க. இங்கே நான் கம்மியாக மூச்சு விடணும் அப்படின்னு சொல்கிறத பொறுமையாக மூச்சு விடணும் அப்படின்றதோட கம்பேர் பண்ணிக்காதீங்க. போன சாப்டரில் நான் சொன்னது பொறுமையாக மூச்சு விடணும், மூச்சை வெளியே விடுறதுக்கு நேரம் எடுத்துக்கணும். கம்மியாக மூச்சு விடணும் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப கம்மியான காற்றை உள்ளே இழுக்கணும், கொஞ்சமாக காற்றை உள்ளே இழுத்து பொறுமையாக அதை வெளியே விடணும். இப்படி உள்ளே இழுக்கும் போது நீங்கள் மூக்கால் உள்ளே இழுக்கணும், வெளியே விடும்போது வாயால் விடணும். ஏன்னா மூக்கால் பொறுமையாக மூச்சு விடுறது கொஞ்சம் கஷ்டமானதாக இருக்கும். உள்ளே இழுக்கும் போது தான் நமக்கு மூக்கு தேவை, அப்போ தான் அது ஃபில்டர் பண்ணணும், வார்ம் பண்ணணும், மாய்ஸ்சரைஸ் பண்ணணும். ஆனால் வெளியே அனுப்பும் போது அதெல்லாம் தேவை கிடையாது. நான் வெளியே அனுப்பும் போது அதனால் வாயாலே மூச்சு விடலாம். மாஸ்கோவில் பொட்டேக்கோ அப்படின்னு ஒரு டாக்டர் இருந்தார். அவர் ஒரு விஷயத்தை கவனிக்கிறார். அதாவது எலும்பு தேய்மானம் ஏற்பட்ட ஒரு வார்டாக இருக்கட்டும், இல்லை ஹார்ட் ரிலேட்டட் ஹைப்பர் டென்ஷன் ரிலேட்டட் வார்டாக இருக்கட்டும், அங்கே இருக்கிறவங்கலாம் வேகமாக மூச்சு விடுறாங்க. ரொம்ப இறக்கிது அவங்களுக்கு. ஏன் இப்படி மூச்சு விடுறாங்க? அவர் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாருன்னா, இதெல்லாம் சிம்டம்ஸ் அப்படின்னு நினச்சார். ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறவங்களுக்கோ, ஹார்ட் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கோ, இல்லை எலும்பு தேய்மானம் ஏற்பட்டு எலும்பு முறிவு ஏற்பட்டவங்களுக்கோ மூச்சு இறைப்பு வர்றது ஒரு சிம்டம் அப்படின்னு நினச்சார். அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஒரு விஷயம் தோணுது, மூச்சு இறைப்புன்றது சிம்டமா இல்லை அதுதான் காசா, அதுதான் காரணியா? ஒருவேளை இவங்கெல்லாம் வேகமாக மூச்சு விட்டதுனால தான் இவங்களுக்கு ஹைப்பர் டென்ஷனும் ஹார்ட் டிசீஸும் எலும்பு முறிவும் ஏற்பட்டுச்சோ அப்படின்னு அவர் யோசிக்கிறார். அப்போ தான் இதை ஸ்டடி பண்ணவும் ஆரம்பிக்கிறார். ஹைப்பர் டென்ஷன் ஹார்ட் டிசீஸ் பற்றி நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். ஹைப்பர் டென்ஷனும் ஹார்ட் டிசீஸும் வரதுக்கு காரணம் நான் டயப்ராமை ஃபுல்லாக யூஸ் பண்ணாமல் இருக்கிறது. அதனால ஹார்ட்டில் லோடு அதிகமாகுது. நான் வேகமாக இறச்சி மூச்சு விட்டேன்னா அந்த டயப்ராமும் ஃபுல்லாக யூஸ் பண்ணல, ரொம்ப குறுகிய அளவில் யூஸ் பண்ணுறேன்னு அர்த்தம். அதனால ஹார்ட் டிசீஸ் வரும். அதை நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். ஆனால் எலும்பு முறிவு எப்படி வரும்? நான் வேகமாக மூச்சு விடுறதுக்கும் எலும்பு முறிவுக்கும் என்ன சம்பந்தம்? இங்கே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு ஆகணும். நமக்கு ஏற்கனவே தெரியும், வேகமாக நான் மூச்சு விட்டால் என்ன நடக்கும்? ரத்தத்தில் கார்பன் டை ஆக்சைடு குறையும். ரத்தத்தில் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருந்தால் ரத்தம் அசிடிக்காக இருக்கும். கார்பன் டை ஆக்சைடு கம்மியாக இருந்தால் அல்கலைனாக இருக்கும். இப்போ ரத்தம் எப்போ அல்கலைனாக மாறுதோ அப்போ அந்த பிஹெச்சை சமம் செய்கிறதுக்காக நம்மளோட கிட்னி ஒரு வேலையை பார்க்கும். அது என்ன பண்ணுன்னா, ரத்தத்திலேருந்து பைகார்பனேட் அப்படின்ற ஒரு காம்பவுண்டை யூரின் மூலமாக வெளியே அனுப்பும். இந்த பைகார்பனேட்டை வெளியே அனுப்பும் போது ரத்தத்தோட பிஹெச்ன்றது சமமாகும். ஆனால் ரத்தத்தில் பைகார்பனேட் குறைஞ்சதுன்றதுனால என்ன நடக்கும்னா, நம்ம எலும்பில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி ரத்தத்தில் போய் சேரும். எப்போ ரத்தத்தில் கார்பன் டை ஆக்சைடு கம்மியாக வச்சுக்கிட்டு இருக்கோமோ அப்போ எலும்பில் இருக்கிற மினரல்ஸ் ரத்தத்தில் வந்து சேரும் அப்படின்றது தான் இதோட ஒரே விளக்கம். எப்போ நான் வேகமாக மூச்சு விடுறனோ எலும்பு தேய்மானன்றது ஏற்படும், எலும்பு முறிவுன்றது ஏற்படும். நம்மளோட பரிணாம வளர்ச்சியை எடுத்து பார்த்தோம்னா எலும்போட அளவும் குறைஞ்சிருக்கும், எலும்பு தேய்வும் ரொம்ப சுலபமாக நடக்கும், எலும்போட ஸ்ட்ரென்த்தும் குறைஞ்சிருக்கும். அதுக்கு காரணமும் இந்த வேகமாக வாயால் மூச்சு விடுறது தான். மூச்சு விடுறது மூலமாக உங்களால் ரொம்ப காலம் வாழ முடியும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? கொஞ்சமான காற்றை உள்ளே இழுத்து ரொம்ப பொறுமையாக அதை வெளியே விடணும். நம்ம அதிக நாள் உயிர் வாழக்கூடிய உயிரினங்கள் எடுத்து பார்த்தா அதோட ஹார்ட் ரேட் கம்மியாக இருக்கும். அதை மட்டுமே நம்ம கவனிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இன்னொரு விஷயத்தையும் நம்ம கவனிக்கணும், அது ரொம்ப கம்மியாக மூச்சு விடும், அதே நேரத்தில் பொறுமையாக மூச்சு விடும். ரொம்ப கம்மியான ஆக்சிஜனை உள்ளே இழுக்கும், ரொம்ப பொறுமையாக கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடும். இதே விஷயத்தை நம்ம பண்ணோம்னா நம்மளோட ஆயுளும் ரொம்ப நீண்டு இருக்கும். 1730 அதுக்கப்புறம் பிரிட்டனில் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. பிரிட்டிஷ் பீப்புளோட ஹைட் 1730க்கு அப்புறம் 0.2 குறைஞ்சிருக்கு அப்படின்னு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது 1730க்கு முன்னாடி அவங்களோட ஹைட் 5.7, அதுக்கப்புறம் 5.5. எப்படா இது 0.2 திடீர்னு ஓவரால் பிரிட்டிஷ்கே குறையும் அப்படின்றத அவங்க ஸ்டடி பண்ணுறாங்க. இந்த ஸ்டடி பண்ணும்போது எல்லா சயின்டிஸ்ட்டும் ஒரு விஷயத்தை காரணமாக சொன்னாங்க. அந்த காரணம் என்ன தெரியுமா? அதற்கப்புறம் தான் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படின்றது வந்தது, தொழில் புரட்சின்றது வந்துச்சு. உணவெல்லாம் இண்டஸ்ட்ரியில் சமைக்கப்பட்டுச்சு. இப்படி ஃபாஸ்ட் ஃபுட்டு, இண்டஸ்ட்ரியில் சமைக்கிற ஃபுட் அப்படின்றது நிறைய கிடைக்கும் போது அதில் விட்டமின்ஸ்லாம் குறைபாடு இருந்துச்சு. அவங்களுக்கு சத்து மிக்க உணவு கிடைக்கல. அதனால அவங்களோட எலும்பு தேய்மானம் ஏற்பட்டு ஹைட்டுன்றது குறைஞ்சது அப்படின்னு சொன்னாங்க. ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்கன்னா இது விட்டமின் டி குறைபாடு அப்படின்னு சொன்னாங்க.
அதற்கப்புறம் இல்லையே விட்டமின் டி சூரிய ஒளியிலிருந்தே கிடைக்குது அப்படின்றதுனால விட்டமின் சி அப்படின்னு சொன்னாங்க. விட்டமின் சியை அடுத்த தலைமுறைக்கு கொடுத்து பார்க்குறாங்க. அப்பயும் அவங்களோட எலும்பு வலுவடையில் அதே மாதிரி தான் இருந்துச்சு. அப்பதான் வெஸ்டர்ன் பிரின்ஸ் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறார். அவர் என்ன பண்றாரு? ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டடியை பண்றாரு. 1730க்கு முன்னாடி மக்கள் எப்படிப்பட்ட சாப்பாடை சாப்பிட்டாங்க அப்படின்னு எடுத்து வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் எப்படிப்பட்ட சாப்பாடை சாப்பிட்றாங்க அப்படின்றதையும் எடுத்து வச்சுக்கிறார். ஒரு நாட்டில் கிடையாது, எல்லா கலாச்சாரத்திலையும் எப்படி சாப்பிட்டாங்க அப்படின்றத எடுத்து வச்சுக்கிறார். இதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு விஷயம் தெரியுது. 1730க்கு முன்னாடி எல்லா விட்டமினும் நிறைந்த சாப்பாடை சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லா விட்டமினுமே குறைஞ்சிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறார். அப்போது எல்லா விட்டமினும் தான் இதுக்கு காரணம்னு எல்லா விட்டமினும் கொடுக்க ஆரம்பிக்கிறார். அடுத்த தலைமுறைக்கு எல்லா விட்டமினும் கொடுத்து பார்த்தா அவங்களோட எலும்பும் பெருசாக ஒரு மாற்றத்தை காட்டலை. அப்போதான் ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னு அவருக்கு தோணுது. 1730க்கு முன்னாடி உணவு எல்லாம் கடினமானதாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக உணவு சாஃப்டாக ஆரம்பிச்சிருக்கு. அப்போது இங்கே பிரச்சனை விட்டமினோ சத்தோ கிடையாது, நம்ம அசை போடுறதுல ஏற்பட்ட மாற்றம் தான் அப்படின்றத கண்டுபிடிக்கிறார். எப்போ நான் அதிகமாக அசை போடுறது இல்லையோ, எப்போ நான் அதிகமாக முகத்தில் இருக்கிற எலும்புக்கு வேலை கொடுக்கலையோ, அப்போ அந்த எலும்புலாம் கொஞ்சம் வீக் ஆகுது. அங்கே என்னோட சைனஸ் பெருசாக டெவலப் ஆகாமல் போயிடுது. என் சைனஸ் ஒழுங்காக டெவலப் ஆகாதனால ஒழுங்காக நான் மூச்சு விட முடியறதில்ல. ஒழுங்காக நான் மூச்சு விடலைன்னா என்ன நடக்கும்? என்னோட எலும்பில் தேய்மானம் ஏற்படும்ன்றத ஏற்கனவே சொன்னேன். இது ஒரு காரணம். ரெண்டாவது முக்கியமான காரணம் என்னென்னா, முகத்தில் இருக்கிற எலும்புகள்லாம் ஒழுங்காக வளர்ச்சி அடையலை. ஒழுங்காக வளர்ச்சி அடையாதனால என்ன நடக்குது? முகத்தில் எலும்பில் ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய சில தசைகள் ஒழுங்காக அங்கே ஒட்டிக்கிட்டு இருக்க முடியல, அதோட இடத்துல இருக்க முடியல. அப்போ அது கொஞ்சம் லூஸ் ஆகி தொங்க ஆரம்பிக்குது. இப்போ நான் மூச்சு விடுறப்ப அந்த தசைகள்லாம் என்னோட மூச்சை டிஸ்டர்ப் பண்ணுது. இப்போ நான் மூச்சு விடணும் அப்படின்ற எண்ணத்தில் என்ன பண்ணுறேன்? என்னோட தலையை நான் கொஞ்சமாக சாய்ச்சிக்கிறேன். அந்த ஆங்கிளில் வைக்கும் போது இந்த முகத்தில் இருக்கக்கூடிய தசைகள் மூச்சு குழாயில் விழாமல் வேற ஒரு இடத்துல சேக் ஆகுது. அப்போ என்னால் நல்லா மூச்சு விட முடியுது. அப்போ காலப்போக்கில் அதே ஆங்கிளில் என்னோட முகத்தை வச்சு நான் பழகிட்டேன். எப்போ என்னோட முகத்தையும் கழுத்தையும் ஒரு ஆங்கிளாக வைக்கிறனோ, அப்போ இந்த முகத்தோட எடைன்றது ஒரு கொஞ்சம் முன்னாடி வருது என் உடம்பை விட்டு. அப்படி முன்னாடி வரும்போது இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டியை நான் மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா நான் நின்று நடக்கக்கூடிய ஒரு மிருகமாயிட்டேன். அப்போ இதை மெயின்டைன் பண்ணணும்னா என்னோட முதுகெலும்பு கொஞ்சமாக வளைஞ்சாகணும். அது ஒரு எஸ் ஷேப்பில் வளைய ஆரம்பிக்குது. அதனால கொஞ்சம் கூணு விழுந்து என்னோட ஹைட் அப்படின்றது குறையுது. அப்போ நம்ம எலும்பை வலுவாக வச்சுக்கணும்னா உணவை அசை போட்டு சாப்பிடணும். சின்ன வயசில் தானே சாப்பிட்டாகணும், அப்போ தானே எலும்பு வளருது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. முகத்தில் இருக்கக்கூடிய எலும்பு மேக்சிலா அப்படின்ற காம்பவுண்டால் ஆனது. அது 70 வயதில் கூட வளரக்கூடியது. நீங்கள் இப்போ உணவை அசை போட்டு நல்லா சாப்பிட்டா கூட முகத்தில் இருக்கிற சைனஸ்லாம் நல்லா வளர செய்யும். உங்களால் நல்லா மூச்சு விட முடியும். நல்லா மூச்சு விட்டிங்கன்னா எலும்பெல்லாம் வலுவாக தான் இருக்கும். இதுக்கப்புறம் இந்த வீடியோவில் சில ப்ரீத்திங் டெக்னிக்ஸும் அதனால என்ன நடக்குது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் பயிற்சி பண்ணக்கூடாது. பொறுமையாக மூச்சு விடணும், கம்மியாக மூச்சு விடணும் அப்படின்ற மாதிரி இது சாதாரண விஷயங்கள் கிடையாது. இது உங்களுக்கு மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸை கொடுக்கலாம், உங்கள் உடல் ஆரோக்கியத்தை ரொம்பவே பாதிக்கலாம். அதனால் இதுக்கப்புறம் நான் சொல்ல போகிறத இன்ஃபர்மேஷனாக நீங்கள் எடுத்துக்கணுமே தவிர இதை ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அதில் முக்கியமான ஒரு ப்ரீத்திங் டெக்னிக் என்னென்னா வேகமாக மூச்சு விடுறது. சில நேரங்களில் இப்படி வேகமாக மூச்சு விடுறது நமக்கு சில மாதிரியான எஃபெக்டாக கொடுக்கும். நமக்கு பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது, சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. இந்த பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் என்ன செய்யும் அப்படின்னா நம்ம உடம்பை கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக்கும், சாப்பாட்டை செரிமானம் செய்யும். அதனால தான் நான் எப்பெல்லாம் நல்ல சாப்பாடு சாப்பிட்றேனோ அப்போ கொஞ்சம் ரிலாக்ஸிங்கான ஃபீல் வரும், ஒரு தூக்கம் வரா மாதிரியான ஒரு ஃபீல் வரும். சில சமயம் மசாஜ் பண்ணும்போது நமக்கு நல்ல ஃபீல் வரும். அதோட காரணமும் இந்த பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவ் ஆகிறது தான். இந்த செக்ஷுவல் அர்ஜுக்கும் இதே பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் தான் காரணம். அதே போல் இந்த சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் எக்ஸாக்டாக இது என்ன செய்தோ அதுக்கு ஆப்போசிட்டானதை செய்யும். நம்மளை ரிலாக்ஸ்டாக வச்சுருக்காது, ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக வச்சுருக்கோம். ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ்லேயே வச்சுருக்கோம். மூளையை ஆக்டிவாக வச்சுருக்கோம். ரொம்ப ஆக்டிவாக இப்போ உடனடியாக நம்ம செயல்படணும் அப்படின்ற ஒரு மோட்லேயே அதை வச்சுருக்கோம். ஸ்ட்ரெஸ்ஸை அதிகமாக வச்சுருக்கோம். இந்த பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ரொம்ப அதிகமாக எங்கே இருக்குது தெரியுமா? நம்மளோட செஸ்ட்டில், அதாவது லங்ஸோட அடிப்பகுதியில். அதனால தான் எப்போல்லாம் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கோமோ அப்போ ரொம்ப டீப்பாக ஒரு மூச்சு விட்டோம்னா அந்த ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும். காரணம் அந்த பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டமாக நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம். அதனால கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது, ஸ்ட்ரெஸ்ஸுன்றது குறையுது. இப்போ நான் வேகமாக மூச்சு விட்டேன்னா என்ன ஆகும்? இந்த பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகாது, சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகும். இப்படி ஆகும்போது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருப்பேன், ரொம்ப ஆக்டிவாக இருப்பேன், என்னால் பல விஷயங்களை குயிக்காக செய்ய முடியும், பிரெயினும் ஆக்டிவாக இருக்கும். இந்த நேவி சீலில் இருக்கக்கூடியவங்கலாம் ஒரு பெரிய மிஷனுக்கு போகிறாங்க, ஒரு பெரிய சண்டைக்கு போகிறாங்கன்னா போகிறதுக்கு முன்னாடி வேகமாக மூச்சு விடுற பயிற்சியை பண்ணுவாங்களாம். அதோட காரணம் என்னென்னா அவங்களோட சிம்பத்தட்டிக் நர்வஸ்
சிஸ்டம் ஆக்டிவாக இருக்கும், ரொம்ப ஆக்டிவாக அவங்க மைண்ட் இருக்கும், சண்டை போடுறதுக்கு தயாராக அவங்க உடம்பு இருக்கும். பல ஓல்டு டெக்ஸ்ட் புக் எடுத்திங்கன்னா அங்கே சில மாயாஜாலத்தை பற்றி பேசியிருப்பாங்க. உடம்பை விட்டு வெளியே போய் எப்படி இந்த உலகத்தை பார்க்குறது, இல்லை நேரத்தை ஒரு 10 நாள் 20 நாள் எப்படி குயிக்காக கடக்கிறது. நான் ஒரு மெடிடேஷனில் உட்கார போகிறேன், 10 நாள் போகிறதே தெரியாது, 10 நாள் போயிடும். இல்லை ஒரு நாள் போகிறதே தெரியாது, போயிடும். ஒரு 3 மணி நேரம் மெடிடேஷனை 1 நிமிஷத்தில் பண்ணுற மாதிரி பண்ணுறது எப்படி, இப்படி நிறைய மேஜிக்கெல்லாம் பேசியிருப்பாங்க. இது எல்லாமே ஆக்சுவலாக மேஜிக் கிடையாது. நீங்கள் எப்போ இப்படி வேகமாக மூச்சு விடுறீங்களோ, இல்லை சில ப்ரீத்திங் டெக்னிக்கை பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடை வெளியே விட்டுடுவீங்க. இப்போ ரத்தத்தில் கார்பன் டை ஆக்சைடே இல்லைன்னா என்னாகும், ரத்த நாளங்கள்லாம் சுருங்க ஆரம்பிக்கும். அப்போ ஆக்சிஜன் சப்ளைன்றது கம்மியாகும். உடம்புக்கு மட்டும்தான் கம்மியாகுமான்னு பார்த்தா உடம்புக்கு மட்டும் கிடையாது, மூளைக்குமே கம்மியாகும். இப்படி ஆக்சிஜன் ரத்தத்தில் கம்மியாகிறதுனால மூளையில் பாதிப்படையக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்னன்னு பார்த்தா, நம்ம எதை பார்க்குறோமோ அது ஒழுங்காக கண்ணுக்கு தெரியாது, பார்க்காத விஷயங்களை பார்க்குற மாதிரி நினச்சிப்போம். நம்ம மூளை டைமை பர்சீவ் பண்ணுறத கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணோம், சென்சாரி ஆர்கன்ஸை அது பர்சீவ் பண்ணுறத டிஃப்ரெண்ட்டாக பண்ணோம். அதனால தான் நிறைய ஹாலுசினேஷன்ஸ் வரும், டைம் போகிறதே தெரியாது, இல்லை டைம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும், நம்ம உடம்பை விட்டே வெளியே வந்த மாதிரிலாம் தோணும். இது எல்லாத்துக்கும் காரணம் இப்படி மூச்சு பயிற்சி தான். இந்த மாதிரியான மூச்சு பயிற்சியை பண்ணிட்டு அதை உண்மைன்னு நம்பி எழுதப்பட்ட நிறைய டெக்ஸ்ட்டை நம்மளும் பார்த்துருப்போம். இந்த வீடியோவோட ஆரம்பத்தில் கூட ஒரு ஈகோலின்ற பாக்டீரியாவை உடம்புல அனுப்பிட்டு அதுக்கு இம்யூன் சிஸ்டமை டெவலப் பண்ணாங்கன்னு சொன்னேன். உண்மையாக அவங்க இம்யூன் சிஸ்டமை டெவலப் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி வேகமாக மூச்சு விடுறது மூலமாக உடம்பு ஒரு ஸ்ட்ரெஸ்டு கண்டிஷனில் வச்சிருக்கிறப்போ அதனால ஏற்பட்ட பாதிப்பு வெளியே தெரியாது, வலி வெளியே தெரியாது, ஃபீவர் வெளியே தெரியாது. ஏன்னா உடம்பு ரொம்ப ஆக்டிவாக ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போ அவங்க பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் பண்ணுறாங்களோ அப்போ அவங்களோட ஜுரமோ அவங்க உடம்புல ஏற்பட்ட பாதிப்புன்றது வெளியே வரும். அப்போ நான் வேகமாக மூச்சு விடணுமா விடக்கூடாதா? நீங்கள் கான்ஷியஸாக நான் வேகமாக இப்போ மூச்சு விடணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நார்மலான நேரத்தில் நீங்கள் பொறுமையாக தான் விடணும். ஆனால் உடம்புக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ அதுவாகவே வேகமாக மூச்சு விட்டுக்கும். ரொம்ப வேகமாக நீங்கள் ஓடுறீங்க இல்லை ஒரு ஆக்டிவாக இருக்கீங்க அப்படின்னா உடம்பு தானாகவே இந்த சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் பண்ணி உங்களை வேகமாக மூச்சு விட செய்யும். அந்த நேரத்தில் நீங்கள் செய்யலாமே தவிர சாதாரண நேரத்தில் நீங்களாவே இப்படி வேகமான மூச்சை பயிற்சி பண்ணக்கூடாது. 1968 ஆர்த்தர் கிளிங் அப்படின்றவர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு. ரொம்ப குரூவலான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். காட்டில் இருக்கிற சில குரங்குகளை பிடிச்சிட்டு வர்றார். அதோட மூளையில் ஒரு பகுதியை வெளியே எடுத்துடுறார். அதாவது அமிக்டலான்ற ஒரு பகுதியை எடுத்துடுறார். இந்த அமிக்டலான்றது என்னென்னா எமோஷனை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பகுதி, முக்கியமாக பயத்தை நமக்கு கொடுக்கும். இந்த இடத்துல நீ பயப்படணும் அப்படின்னு சொல்கிறது அமிக்டலா. அந்த பகுதியை அந்த குரங்கு மூளையிலிருந்து எடுத்துட்டு அந்த குரங்கை திரும்ப காட்டில் விட்டுடுறார். இப்படி விட்ட குரங்கு எல்லாமே ஒரு சில வாரத்திலே இறந்து போயிடுச்சான். எப்படி இறந்து போனது அப்படின்னு பார்த்தா அதுக்கு பயம்னா என்னன்னு தெரியாமல் நிறைய ஆபத்தான விஷயங்களை செஞ்சு இறந்து போச்சான். கிளையிலேருந்து கீழே விழுறதா இருக்கட்டும், இல்லை வேகமாக போகிற ஆற்றுல கவலைப்படாமல் இறங்குறதா இருக்கட்டும், இல்லை தன்னை அடித்து சாப்பிட்றோன்னு தெரியக்கூடிய விலங்கு பக்கத்திலே போய் உட்கார்றதா இருக்கட்டும். இந்த மாதிரியான விஷயத்தில் பயத்தை காட்டாமல் அது இறந்து போச்சான். இந்த குரங்கு மாதிரியே அமிக்டலா பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை அமெரிக்காவில் பிறக்குது, ஒரு பெண் குழந்தை. அந்த பெண் வளர வளர அந்த அமிக்டலான்றது ஏதோ ஒரு நோயால் மொத்தமாக அரிக்கப்பட்டுடுச்சு. அமிக்டலான்றது அவங்களுக்கு கிடையாது. இப்போ அவங்களும் வாழ்க்கையில் பயப்படுறாங்களான்னு பார்த்தா பயப்படவே இல்லை. ரோட்டை கிராஸ் பண்ணும்போது கார் நம்ம மேலே இடிச்சிடும் அப்படின்னு அவங்களால பயப்பட முடியாது. நெருப்பை தொடும்போது இது சுடும் அப்படின்னு அவங்களால பயப்பட முடியாது. நீங்கள் ஒரு ஹாரர் மூவியை காட்டினா அவங்க பயப்பட மாட்டாங்க. பாம்பு பிடிச்சி மேலே போட்டாலும் பயப்பட மாட்டாங்க. அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன நிகழ்வை சொல்கிறேன், அப்போவே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒரு நாள் சாதாரணமாக ரோட்டில் நடந்து போயிட்டுருக்காங்க. ஒருத்தவன் வந்து என் கூட டேட்டிங் வாங்கன்னு கூப்பிட்டுருக்கான். யாருன்னே தெரியாது. இவங்களும் சரி வா போகலான்னு அவங்க கூட ட்ரக்கில் ஏறிட்டாங்க. ஒரு பழைய ட்ரக்கில் அவன் கூட்டிகிட்டு போகிறான். எங்கேயோ ஹோட்டல் கூட்டிகிட்டு போவான்னு பார்த்தா ஹோட்டல் கூட்டிகிட்டு போகல, ஒரு பாலடைஞ்ச பில்டிங்க்கு கூட்டிகிட்டு போயிருக்கான். அவங்கள கொலை பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போனான் அப்படின்னு நம்ம இங்கே வச்சுப்போம். அந்த பில்டிங்குள்ளே அவங்கள ரொம்ப கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்திருக்கான். அப்போ திடீர்னு காலர் போட்ட ஒரு நாய் உள்ளே ஓடி வந்திருக்கு. காலர் போட்ட நாய் வருதுன்னா ஏதோ ஒரு மனிதன் பின்னாடியே வருவான் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் அவன் வேகமாக ஓடி போய் அவன் ட்ரக்கில் ஏறிட்டானான். இப்போ இந்த பெண் பொறுமையாக எந்திரிச்சு அவன் பின்னாடியே ரிலாக்ஸ்டாக நடந்து போய் அந்த ட்ரக்கில் ஏறிட்டு என்னை போகிறது தான் போகிற, வீட்டு பக்கத்தில் விட்டுறேன் அப்படின்னு கேட்டாங்களாம். ஏன்னா அவங்களால பயப்பட முடியாது, பயத்தை பர்சீவ் பண்ண முடியாது. இப்படிப்பட்ட ஒரு நபரை பயப்பட வைக்கணும்னு நிறைய முயற்சி பண்ணுறாங்க. எந்த ஒரு முயற்சியிலையும் அவங்கள பயப்பட வைக்கவே முடியல. ஃபென்ஸ்டைன் அப்படின்னு ஒரு டாக்டர் இருக்காரு. அவர் ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு. கார்பன் டை ஆக்சைடை வச்சு ஒரு ரிசர்ச். அதாவது மனிதர்களுக்கு அவங்க சுவாசிக்கிற காற்றுல கொஞ்சமாக கார்பன் டை ஆக்சைடை கலந்து கொடுத்தா என்ன ஆகுதுன்னு ஸ்டடி பண்ணுறாரு. நான் சுவாசிக்கிற காற்றுல நிறைய ஆக்சிஜன் இருக்குது, கொஞ்சமாக கார்பன் டை ஆக்சைடு இருந்தால் எனக்கு எதுவுமே ஆகாது. அது எனக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் தெரிஞ்சிருந்தாலும் கார்பன் டை ஆக்சைடு கொஞ்சமாக உள்ளே போகிறப்போ நான் ரொம்ப பயப்படுறேன்னா, என்னால் மூச்சே விட முடியல அப்படின்னு கத்துறேனா, உதவி கேட்குறேன்னா, இதுக்கு காரணம் மூளையில் இருக்கிற அமிக்டலா தான் அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. அப்போ தான் அமிக்டலாவே இல்லாமல் ஒரு நபர் இருக்காங்க அப்படின்றது அவருக்கு தெரிய வருது. அப்போ அவரோட தியரி என்னன்றதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக அவங்கள கூட்டிகிட்டு வராங்க. அவங்க மூளையில் அமிக்டலாவே இல்லை, எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்படாத பெண் அவங்களுக்கு கொஞ்சமாக கார்பன் டை ஆக்சைடு கொடுக்கும்போது அவங்க பயப்படுவாங்களா? இவ்வளவு நாள் 30 வருஷமாக அவங்களுக்கு பயம்னாலே என்னன்னு தெரியாது. முதல் முறையாக அப்போ பயந்து அலற ஆரம்பித்தாங்களாம்.
அப்போ தான் முதல் முறையாக எல்லாருக்கும் தெரிய வருது, பயம்ன்றது அமிக்டலால மட்டும் வர்றது கிடையாது, நம்ம மூளையில் இன்னொரு பகுதி ஏதோ ஒன்று இருக்குது, அதுவும் பயத்தை கொடுக்குது அப்படின்னு. அதோட பேர் தான் கீமோ ரிசெப்டார். அது பயத்தை கொடுக்குது அப்படின்னா எல்லா விஷயத்துக்கும் பயத்தை கொடுக்காது. மூச்சு விட முடியலன்னா அப்போ மட்டும்தான் பயத்தை கொடுக்கும். அதோட வேலை என்ன அப்படின்னா, நம்ம எப்போ எவ்வளவு வேகமாக மூச்சு விடணும்னு சொல்கிறது தான் அதோட வேலை. என்னோடய ரத்தத்தில் இப்போ நிறைய கார்பன் டை ஆக்சைடு இருந்தால் அது என்ன சொல்லும் தெரியுமா? வேக வேகமாக மூச்சு விடு அப்படின்னு சொல்லும். அப்போ தான் கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகும். ரத்தத்தில் கார்பன் டை ஆக்சைடு ரொம்ப குறைஞ்சிச்சுன்னா என்னை பொறுமையாக மூச்சு விடுன்னு அதுவே சொல்லும். அதனால தான் சில சமயம் நமக்கு ரொம்ப மூச்சு விடணும்னு தோணும், சில சமயம் கம்மியாக மூச்சு விடணும்னு தோணும். இப்போ வேக வேகமாக மூச்சு விடு அப்படின்றத அது சொல்லும் போது எப்படி சொல்லணும்னா ஒரு வித பயத்தை கொடுத்து தான் சொல்லும். அதனால தான் நீங்கள் என்னைக்காவது நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நமக்கு எப்போ பயம் வருதோ அப்போ மூச்சு வாங்கவும் செய்யும். காரணம் அந்த கீமோ ரெசெப்டார் தான். பயத்தை மூச்சு கூட அது ரிலேட் பண்ணும். எப்பெல்லாம் ரத்தத்தில் அதிகமாக கார்பன் டை ஆக்சைடு இருக்கோ வேகமாக மூச்சு விடுன்னு பயமுறுத்தும். சில சமயம் சில பேருக்கு இயல்பாகவே பேனிக் அட்டாக் வரும், ஆன்சைட்டி டிஸார்டர் இருக்கும், ரொம்ப பயந்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? சில சமயம் இந்த கீமோ ரெசெப்டார் அதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கும். அவங்க ரத்தத்தில் எப்போவுமே கம்மியான கார்பன் டை ஆக்சைடுக்கு இருந்து பழகிருப்பாங்க. கம்மியான கார்பன் டை ஆக்சைடுக்கு அவங்களோட கீமோ ரெசெப்டார்ன்றது டியூன் ஆகி இருக்கும். இப்போ திடீர்னு கொஞ்சம் அதிகமாக கார்பன் டை ஆக்சைடு வருதுன்னா, ஒரு ரூமில் போட்டு அடைக்கிறீங்க அப்படின்னா, இல்லை ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க அப்படின்னா, அங்கே ஆக்சிஜன் கம்மியாக இருந்ததுன்னா அப்போது மூச்சு விட முடியாது அப்படின்னு கீமோ ரெசெப்டார் நினச்சி அவங்கள பயப்பட வைக்கும். அதனால தான் பல நேரங்களில் இந்த பேனிக் அட்டாக்கோ இந்த ஆன்சைட்டி டிஸார்டரோ அவங்களுக்கு இருக்கும். அவங்கள க்யூர் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்? இப்போ சொல்கிறதையும் நீங்கள் திரும்ப செஞ்சு பார்க்கக்கூடாது. உங்களுக்கே அதிகமாக பயம் வந்தாலும் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. ஆனால் இந்த ஃபைன்ஸ்டைன்ற டாக்டர் என்ன பண்ணாருன்னா, அதிகமான கார்பன் டை ஆக்சைடை தொடர்ந்து அவங்களுக்கு கொடுத்து பழக்கப்படுத்தினார். அதை விட சிம்பிளாக சில சமயம் மூச்சை ஹோல்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண சொன்னார். ஸோ ஃபைனலாக இந்த புக்கை பற்றி நம்ம கன்க்ளூட் பண்ணோம்னா, இன்றைக்கி நம்மள்கிட்ட இருக்கிற 10ல் 9 உயிர்கொல்லி நோய்கள் மனிதனாக உருவாக்குனது தான். டயபெட்டிஸாக இருக்கட்டும், ஸ்ட்ரோக்காக இருக்கட்டும், ஹார்ட் ரிலேட்டட் டிசீஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி 10ல் 9 நம்ம தான் உருவாக்கியிருக்கோம். நமக்கு ஜெனட்டிக்கலாக சில கண்டிஷன்ஸ் இருக்கலாம், அது இந்த 10ல் ஏதோ ஒன்று வரதுக்கான வாய்ப்பு அதிகரிக்கலாம். ஆனால் அதுக்காகலாம் அது நமக்கு வந்தே தீரணுன்றது கிடையாது. லைஃப் ஸ்டைலை ஒழுங்காக வச்சுக்கிறது மூலமாக அந்த நோயை நம்ம கண்டிப்பாக தவிர்க்க முடியும். ஆனால் அந்த நோயை தவிர்க்கிறதுக்கு எப்படிப்பட்ட லைஃப் ஸ்டைல் நமக்கு தேவை? நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும், நல்லா தூங்கணும், சரியான சாப்பாடை சாப்பிட்ணும் அப்படின்னு நம்ம புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒழுங்காக மூச்சு விடணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சு வச்சுக்கல. ஒழுங்காக மூச்சு விடுறதும் நல்ல வாழ்வியல் முறைக்கு ரொம்ப அத்தியாவசியமானது. அப்போ ஒழுங்காக மூச்சு விடுறதுனா என்ன? முதல் விஷயம், வாயை நம்ம மூடி வச்சிருக்கணும். வாயால் மூச்சு விடக்கூடாது. 2வது, மூக்கால் மட்டும்தான் மூச்சு விடணும். 3வது, மூச்சை பொறுமையாக விடணும், கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும். குறைஞ்சது ஒரு 6 செகண்டுக்காகுது நம்ம மூச்சை வெளியே விட்டு பயிற்சி பண்ணணும். தேவையில்லாமல் மூச்சை இறக்கிற மாதிரி விடக்கூடாது. கொஞ்சம் கம்மியான காற்றை உள்ளே எடுத்து அதிகமான காற்றை வெளியே விடணும். உணவை சாப்பிடும்போது நல்ல மெல்ல வேண்டிய உணவாக தேர்ந்தெடுத்து சாப்பிடணும். நல்ல காய்கறிகளாக இருக்கட்டும், இல்லை மீட்டாக இருக்கட்டும். அதிகமாக நம்ம அசை போடுற மாதிரியான உணவாக இருக்கணும், ப்ராசஸ்டு ஃபுட்டாக இருக்கக்கூடாது. இதை தொடர்ந்து செஞ்சோன்னா நம்ம மூச்சு விடுறதுல பெரிய பிரச்சனை எதுவும் வராது. நம்ம மூச்சு விடுறது சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இதை தாண்டி மூச்சு விடுற சில பயிற்சிகள் நீங்கள் செய்யலாம். அதுக்கு நல்ல எக்ஸ்பர்ட்டை பார்த்து மூச்சு பயிற்சிகளை நீங்கள் கற்றுக்கலாம். இந்த விஷயங்கள் தான் இந்த புத்தகத்தில் சொல்லியிருந்தது. உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த புக் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா சீப்பஸ்ட் ப்ரைஸ்க்கு ஜென்யூன் காப்பி வித் டிஸ்கவுண்ட்டோட புக்ஸ்கேப்பில் உங்களுக்கு கிடைக்கும். அதற்கான லிங்க் அண்ட் கூப்பன் கோட் டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.